கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய தியானத்திற்காக வேதத்தை திறந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் படிப்போம். For our meditation, let us turn to the second book of Kings, 2nd chapter, and read the 6th verse. பின்பு எலியாவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். And Elijah said to him, Tarry, I pray thee here, for the Lord hath sent me to Jordan. And he said, As the Lord liveth, as thy soul liveth, I will not leave thee. As they two went on. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எலியாவை கர்த்தர் சுழல் காற்றில் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக எவ்விதமாக பல இடங்களுக்கு போகும்படியாக சொன்னார் என்கிறதை குறித்து இந்த நாட்டில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். In these days, we are considering which are all the places the Lord commanded Elijah to go before he was taken up to heaven upon the whirlwind. முதலாவதாக கில்காலிலிருந்து அவன் புறப்பட்டான். First, he departed from Gilgal. அதன் பின்பு கர்த்தர் அவனை பெத்தேலுக்கு போக சொன்னார். Secondly, the Lord commanded him to go to Bethel. பெத்தேலுக்கு வந்த பின்பு அவனை எரிகோவுக்கு போக சொன்னார். After coming to Bethel, he commanded him to go to Jericho. எரிகோவுக்கு வந்த அவனை மறுபடியுமாக யோர்தானுக்கு போக சொன்னார். He who came to Jericho, he was commanded to go to Jordan again. பிரியமானவர்களே, நாமும் கூட கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட, ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட, நம்முடைய ஜீவியத்தில் கூட இந்த அனுபவங்களினூடாக கடந்து செல்ல வேண்டியது மிகவும் அவசியமானது என்றதை இந்த நாட்டில் சத்தியங்களின் மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். Beloved, in these days, through the truths, we come to know that it is necessary for us to go through these experiences in order to be caught up in the coming of our Lord Jesus Christ. நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற பாரம்பரியங்களோ, நம்முடைய சபையினுடைய சடங்காச்சாரங்களோ, அல்லது நம்முடைய சபையினுடைய மேன்மை பாராட்டுதலோ நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த முடியாது. The traditions which we boast about, or the rudiments and rituals which we boast about, or the ancestry of the church cannot take us to heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது ஒரு கூட்டத்தாரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினார். While Jesus Christ was upon this earth, he chose a group of people and revealed them the mystery of the kingdom of heaven. அவ்விதமாய் வெளிப்படுத்தின பின்பு அவர் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி சொன்னார். After revealing them these things, he prayed unto the Father in heaven. பிதாவே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு இந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். He said, Praise be unto thee, for thou hast hidden this to the wise men, but you have revealed unto babes. வேதத்தில் மறைந்திருக்கிற சத்தியங்களை நாம் உலக பிரகாரமாக கல்லூரிகளிலோ அல்லது பல்கலைக்கழகங்களிலோ வேதாகம கல்லூரிகளிலோ போய் நாம் படிக்க முடியாது. The mysteries that are hidden in the Bible cannot be understood or learnt in any of the colleges or universities or even Bible colleges. அவைகள் மூலமாக ஒருவேளை சரித்திரத்தை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம். Probably we can know well about the background history. ஆனால் வேதத்தில் மறைந்திருக்கிற சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே வெளிப்படுத்த முடியும். But only the Holy Ghost can reveal the mysteries that are hidden in the Bible. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது மாத்திரமில்லை, இந்த கடைசி நாட்களில் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஒரு கூட்டத்தாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். Not only that, in these last days, in order to understand the mysteries of the kingdom of heaven, the Lord had chosen a group of people. முற்காலங்களிலே மனுமுத்திரருக்கு மறைக்கப்பட்டிருந்ததான ரகசியங்கள் இந்த நாட்டில் அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டன என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். We read in the Bible that the mysteries that were hidden to the mankind earlier, now they are being revealed unto the holy apostles and prophets. அந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடியதான அந்த சிறுவர்கள் கூட்டம், அந்த பாலகரின் கூட்டத்தில் நாம் காணப்படக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதுக்காக நாம் எவ்வளவு நன்றியாக இருக்க வேண்டும். How much grateful we should be because we are found to take part in the little group of the little ones or the babes who are gifted or granted to understand the mysteries of kingdom of heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மாத்திரமல்ல, தம்மை பின்பற்றினதான அந்த கூட்டத்தாரை பார்த்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிறு மந்தையே பயப்படாதே என்று சொன்னார். Unto the little group that were following him, Jesus said, O ye of little flock, be not afraid. ஒரு சிறு மந்தையாக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். The Lord had chosen us as a little flock. மற்ற சபையினருக்கோ மற்ற சமுதாயத்தினருக்கோ மேன்மை பாராட்டக்கூடிய பல காரியங்கள் நமக்கு இல்லை. The many religious people, whatever they boast about,
we may not have such things in us. பல காரியங்களை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டலாம். They can boast about a lot of things. ஆனால் நமக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. But we have nothing to boast about. நாம் ஒரு சிறு மந்தையாக இருக்கிறோம். We are just a little flock. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் நமக்கு மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு பெரிய காரியம் உண்டு. But there is one thing which is great for us to boast about. இயேசு சொன்னார், பிதாவானவர் ராஜ்யத்தை உனக்கு தர சித்தமா இருக்கிறார். Jesus said the Father is ready to give you the kingdom. இன்றைக்கு இந்த உலகத்துல பல விதங்கள்ல மேன்மை பாராட்டி கொண்டு முன்னணியில் இருக்கிறதான அநேகருக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்க போகிறது. The privilege which is not to be obtained by many people who are standing in the forefront, it is to be given unto us. சிறுமந்தையாக இருக்கிறவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கு. Only to the little flock it has been promised to give the kingdom of heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்ம ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உகந்தவர்களாக நம்மை தேர்ந்தெடுத்தபடினாலதான் இந்த நாட்டில் நாம் அதை சுதந்திரிப்பதற்கு அவசியமான சத்தியங்களையும் நமக்கு அவர் போதிக்கிறார். Because the Lord had chosen us to be worthy to inherit the kingdom of heaven, He is revealing the truths which are helpful to us to inherit that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படினால நாம் சத்தியத்தை அறிந்துவிட்டு சத்தியம் நன்றாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாம் போய்விடக்கூடாது. சத்தியத்தை கைக்கொள்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். Therefore, after knowing the truth, we should not just say, yes, this is very good and go away. Instead, we should keep the truth. பக்தி உள்ளவர்களுக்காக பரலோக ராஜ்யம் திறக்கப்பட போவதில்லை. The kingdom of heaven will not be open for the godly. கிறிஸ்தவர்களுக்காக பரலோக ராஜ்யம் திறக்கப்பட போகிறதில்லை. The kingdom of heaven will not be open for Christians. சன்மார்க்க ஜீவியம் செய்கிறவர்களுக்காக பரலோக ராஜ்யம் திறக்கப்படாது. The kingdom of heaven will not be open for the people who live a righteous life. உலகத்தில் மற்றவருடைய பார்வையிலே மிகவும் நல்லவர்களாக காணப்படுகிறவர்களுக்காக பரலோக ராஜ்யம் திறக்கப்படுவதில்லை. The kingdom of heaven will not be open for the people who live a good life in the sight of others. ஒரே ஒரு கூட்டத்தாருக்காக தான் பரலோக ராஜ்யம் திறக்கப்பட போகிறது. The kingdom of heaven will be open for one group of people. சத்தியத்தை கைக்கொள்கிற நீதியுள்ள ஜாதி பிரவேசிக்க வாசல்களை திறவுங்கள் என்று அவர்கள் பரலோகத்திற்கு போகும் பொழுது கட்டளையிடப்படும். When they are going to heaven, it will be commanded, open ye the gates for the righteous nation which keepeth the truth to enter there. அப்படினால நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தரும் பொழுது சத்தியத்தை கைக்கொள்ளுகிற நீதியுள்ள ஜாதியாய் மாறுவோம் என்றால் நிச்சயமாய் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம். Therefore, when the Lord gives us the privilege to hear the truth, if we become the righteous nation which keep the truth, we can definitely enter into the kingdom of heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எலியாவை முதலாவதாக கர்த்தர் கில்காலிலிருந்து புறப்பட பண்ணினார். The Lord made Elijah to depart from Gilgal first. நாமும் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முதலாவதாக கில்காலின் அனுபவத்திலிருந்து புறப்பட வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம். We also meditated that we should depart from the experience of Gilgal first in our spiritual life. அதன் பின்பு கர்த்தர் எலியாவை பெத்தேலுக்கு போக சொன்னார். Then the Lord commanded Elijah to go to Bethel. நாமும் கூட பெத்தேலின் அனுபவங்களை குறித்து நாம் கவனித்தோம். We also considered the experience of Bethel. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நாம் பாத்திரங்களாய் மாற வேண்டும் என்றால் இந்த அனுபவங்கள் நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. If you are to inherit the kingdom of heaven, if you are to be found worthy to be caught up in the coming of the Lord, these experiences are required. பெத்தேலுக்கு வந்த பின்பு கர்த்தர் எலியாவை எரிகோவுக்கு போகும்படியாக சொன்னார். After coming to Bethel, the Lord commanded Elijah to go into Jericho. நாமும் கூட இந்த எரிகோவின் அனுபவங்களை கடந்து போக வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. Therefore, it is very necessary for us to go through the experience of Jericho. எரிகோவுக்கு வந்த பின்பு கர்த்தர் எலியாவை நோக்கி இனி நீ யோர்தானுக்கு போக வேண்டும் என்று சொன்னார். After Elijah came unto Jericho, the Lord commanded him to go up to Jordan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமானவர்களே, நாமும் கூட கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்பட யோர்தானுக்கு போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. Beloved, we are also have to come to Jordan in order to be prepared for the coming of the Lord. இந்த யோர்தானை குறித்து நாம் படிக்கும் பொழுது when we study about this Jordan, யோர்தான் மூலமாக நாம் அனுபவிக்க வேண்டிய சில முக்கியமான அனுபவங்களை குறித்து நாம் பார்க்கலாம். we can see certain important experiences which we have to experience. 7 விசேஷமான அனுபவங்களை இந்த யோர்தானை குறித்து நாம் படிக்கலாம். We can study 7 important experiences about this Jordan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முதலாவதாக நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 28 29 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, firstly, when you turn to the book of Judges 3rd chapter 28 and 29 verses, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்றான். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாபுக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனை கடந்து போக ஒட்டாமல் அக்காலத்திலே மோவாபியரின் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டி உள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாயிருந்தார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. Said unto them, follow after me, for the Lord had delivered your enemies, the Moabites, into your hand. And they went down after him, and took the fords of Jordan toward Moab, and suffered not a man to pass over. And they slew of Moab at that time about 10,000 men, all lusty, and all men of
and there escaped not a man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முதலாவதாக யோர்தான் என்று சொல்வது மோவாபியர் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட இடம். Firstly, Jordan is the place where the Moabites were utterly destroyed. நாம் முதலாம் நாளில் கில்காலை குறித்து படிக்கும் பொழுது கில்காலிலும் கூட மோவாபின் ராஜா சாமுவேலினால் அவன் வெட்டி கொல்லப்பட்டான் என்று கவனித்தோம். In Gilgal also, on the first day when we considered about that, we saw that the king of Moab was cut down by Samuel. இங்கே யோர்தானிலும் கூட மோவாபியர் மறுபடியுமாக முற்றிலுமாய் கொல்லப்படுகிறார்கள். Here at Jordan also, the Moabites are utterly destroyed. பிரியமானவர்களே, எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக கடைசியாக சென்ற இடம்தான் யோர்தான். Beloved, Jordan is the place which was the last place visited by Elijah before being caught up to heaven. அவன் புறப்பட்ட இடம் கில்கால். He departed from Gilgal. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதை காண்பிக்கிறது. What does this show? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய ஆரம்பத்திலும் ஆவிக்குரிய ஜீவியத்தின் கடைசி நாட்களிலும் இந்த மோவாபின் வல்லமைகள் நமக்கு விரோதமாக போராடும். The powers of Moab will be striving against us in the beginning of our spiritual life as well as at the end of it. ஆரம்பத்துல நாம் அதை அழித்து நாம நிர்மூலமாக்கினாலும், even though we may utterly destroy it in the beginning, காலங்களாக மறுபடியும் அந்த வல்லமைகள் காணப்பட்டு கடைசியிலும் கூட நம்முடைய ஜீவியத்தை அவைகள் தாக்கும்படியாக அவர்கள் பிரயாசப்படும். and the powers will be coming through the times and finally also they will be attacking us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படினால நாம யோர்தான் சொல்லும் பொழுது மோவாபின் வல்லமைகள் மோவாபியரை முற்றிலுமாக அழிக்கிற ஒரு இடத்துக்கு மறுபடியும் வர வேண்டும். Therefore, Jordan means we should once again come to the stage of utterly destroying the Moabites. மோவாபியர் ஒருவராகிலும் தப்பி போகாத நிலையில் அவர்கள் எல்லாரையும் அந்த யோர்தானின் துறைகளில் வெட்டி போட்டார்கள். And they cut down at the shore of Jordan so that none of the Moabites escaped. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் முதலாவது கில்காலில் மோவாபின் ராஜா தான் கொல்லப்பட்டான் என்று படித்தோம். Initially we saw that at Gilgal the king of Moab was killed. ஏகூத் என்கிறதான ஒரு நியாயாதிபதி மோவாபின் ராஜாவாக எக்லோன் என்பவனை கொன்று போட்டதை குறித்து நாம் முதலாம் நாள் படித்தோம். And on the first day we studied that Ehud, a judge, had killed the king of Moab, Eglon. ஆனால் யோர்தானின் துறைகளிலோ மோவாபியர் எல்லாரும் ஒருவரும் தப்பி போகாதபடிக்கு எல்லாரும் வெட்டி கொல்லப்பட்டார்கள். But on the shores of Jordan, not even a single Moabite was let to run away. Everyone was cut down. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படினால யோர்தான் என்று சொல்லும் பொழுது மோவாபின் வல்லமை முற்றிலுமாக சங்கரிக்கப்படக்கூடிய இடம். Therefore, Jordan is the place where the power of Moab is utterly destroyed. கில்கால் என்று சொல்வது மோவாபின் ராஜா சங்கரிக்கப்பட்ட இடம். Gilgal is the place where the king of Moab was killed. ஆனால் யோர்தானில் தான் மோவாபியர் முற்றிலுமாக சங்கரிக்கப்பட்டார். But only at Jordan the Moabites were utterly destroyed. இந்த மோவாபியரை பற்றி சில காரியங்களை நாம் முதல் நாளில் படித்தோம். மறுபடியும் உங்களுக்கு கவனத்திற்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். On the first day we studied certain things about the Moabites. I want to remind those things to you again. இவர்கள் தேவனுடைய ஜனங்களை சபிக்கிறவர்கள். They were the people who cursed the people of God. இவர்கள் தேவனுடைய ஜனங்களுக்காக மந்திரவாதங்களையும் பில்லி சூனியங்களையும் செய்கிறவர்கள். They are putting the divinations and enchantments against the people of God. இவர்களை வேசித்தனம் செய்யும்படியாக தேவனுடைய ஜனங்களை வஞ்சித்து தீட்டுப்படுத்துகிறவர்கள். They deceive the people of God to commit whoredom and defile them. இவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலும் சுபாவத்திலும் மாறுதல் இல்லாதவர்கள். They have no change in their life and character. அவர்களுடைய ருசியும் அவருடைய வாசனையும் மாறவில்லை என்று அவர்களை குறித்து நாம் படித்தோம். We read about them. Their smell and their taste have not changed. இவர்கள் வாந்தி பண்ணின காரியங்களிலே பொருளுகிறவர்கள். And they are wallowing in their vomit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடினால நம்முடைய ஜீவியத்தின் ஆரம்பத்தில் மாத்திரமல்ல கடைசி நாட்டிலும் கூட இப்படிப்பட்டதான சில போராட்டங்கள் நம்முடைய ஜீவியத்தில் வரும். Therefore, not only in the beginning of our spiritual life, even at the end of our spiritual life, such troubles may come. ஆனால் யோர்தானில் தான் இவர்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்க முடியும். But only at Jordan we can put an end to them. அல்லது இந்த எல்லா பொல்லாத வல்லமைகளுக்கு நாம் சரியாய் முடிவு உண்டாக்கும் பொழுது மாத்திரம்தான் யோர்தானின் அனுபவத்திற்கு நாம் வருகிறோம். Only when we put a proper end to all these powers, we come to the experience of Jordan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இரண்டாவதாக, secondly, நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது Judges 4:12 if you read, பின்பு எத்தால் கீலேயாத் மனுஷரை எல்லாம் கூட்டி எப்ராயிமரோடு யுத்தம் பண்ணினான். எப்ராயிமுக்கும் மனாசேக்கும் நடுவே குடியிருக்கிற கீலேயாத்தியரான நீங்கள் எப்ராயிமை விட்டு ஓடி போனவர்கள் என்று எப்ராயிமும் சொல்லபடியினால் கீலேயாத் மனுஷர் அவர்களை முறியடித்தார்கள். Then Jephthah gathered together all the men of Gilead and fought with Ephraim, and men of Gilead smote Ephraim because they said, Ye Gileadites are fugitives of Ephraim among the Ephraimites and among the Manassites. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இரண்டாவதாக யோர்தானில் தான் எப்பிராயிமர் முறியடிக்கப்பட்டதை நாம் இங்கே படிக்கிறோம். In this at Jordan only we read here that the Ephraimites were defeated. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கிலேயாத்தின் மனுஷர்
இந்த யோர்தானில் தான் எப்பிராயிமரை முற்றிலுமாக முறியடித்தார்கள். The people of Gilead defeated the Ephraimites only at Jordan. இந்த எப்பிராயிமரை கூட பற்றிய சில அவருடைய சில தன்மைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, when you see the character, the nature of this Ephraimite, முதலாவதாக நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர்கள் எப்போதும் வாக்குவாதம் செய்கிறதான தன்மையுடையவர்கள் என்று படிக்கிறோம். in the book of Judges 8th chapter 1st verse, we read that they are always argumentative. எப்போதும் வாக்குவாதம் செய்கிறவர்கள். They were always arguing. இரண்டாவதாக நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, when you turn to 12:3 of the Judges, அவர்கள் எப்போதும் போராடுகிறவர்கள், யுத்தம் செய்கிறவர்கள். they were always fighting or striving. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர்கள் எப்போதும் தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறவர்கள். They were always fighting against the people of God. ஓசியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவர்களை குறித்து நாம் படிக்கும் பொழுது, in Hosea 8:9 if you read about them, எப்பிராயிம் ஒரு காட்டு கழுதை போய் சுற்றி திரிகிற காட்டு கழுதை என்று வேதம் சொல்கிறது. the Bible says Ephraim is like a wild ass, a wandering ass. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர்கள் கட்டுப்பாடு இல்லாத மனுஷர். they are having no control over. தங்கள் விருப்பம் போல அவர்கள் சுற்றுகிறார்கள். அப்படினாலே அவர்கள் சுற்றி திரிகிற காட்டு கழுதை என்று சொல்லி அவர்கள் வேதம் சொல்கிறது. because they have no control over themselves, they are called as a wandering wild ass by the Bible. இந்த எப்பிராயிம் ஆவி நம்மை தாக்கும் பொழுது நாமும் கூட கட்டுப்பாடு இல்லாதவர்களாய் நம்முடைய விருப்பம் போல நாம் சுற்றி திரிகிறவர்களாய் மாறிவிடுவோம். when the spirit affects us, we will also be wandering without any control. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதே வசனத்துல சொல்லி இருக்கு, அவர்கள் நேசரை கூலிக்கு பொருந்தினார்களாம். in the same verse it is mentioned that they hired lovers. அதாவது அந்நிய அன்புக்கு ஒரு இடம் கொடுத்தவர்கள். they gave place for strange love. அதனால உண்மையான தேவ அன்பை அவர்கள் உடையவர்கள் அல்ல, தேவனுடைய அன்பினுடைய விசேஷத்தை அவர்கள் அறியாதவர்கள். therefore they do not have the real godly love and they do not know the specialty of godly love. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல அந்நிய அன்பு ஒருபோதும் நமக்கு பிரயோஜனமா இருக்காது. அது நமக்கு பல தீமைகளை தான் விளைவிக்கும். in our spiritual life, the strange love will never be beneficial. It will always bring harm. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இந்த கடைசி நாட்களில் ஸ்திரப்படவும், கடைசி வரை நம்முடைய ஜீவியத்தில் நிலைநிற்க வேண்டும் என்றால் தேவனுடைய அன்பிலே நாம் ஸ்திரப்பட வேண்டும். in the last days, if our spiritual life is to be stabilized, if we are to stand fast unto the last, we should be stabilized upon the divine love. ஏனென்றால் இயேசு சொல்லியிருக்கிறார், கடைசி நாட்கள் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். because Jesus said in the last days the love of many will be quenched. காரணம் என்ன? what is the reason? அந்நிய அன்புக்கு இடம் கொடுத்து தேவ அன்பை அவர்கள் நஷ்டப்படுத்துகிறார்கள். they will give place for the strange love and they will lose the divine godly love. அப்படி செய்யும் பொழுது என்ன சம்பவிக்கும்? முடிவு வரைக்கும் அவர்கள் நிலைநிற்க முடியாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். when they do so, they will not be able to stand fast unto the end. Jesus said. அந்நிய அன்பு என்று சொல்லும் பொழுது வெறும் மனுஷிக அன்பு மாத்திரமல்ல, the strange love doesn't mean the human love alone. அது மாம்ச அன்பு மாத்திரமல்ல, it is not only the carnal love. சில வேளையில பண ஆசை, அது பணத்தின் மேல் இருக்கிற அன்பு. sometimes the love of money, the love we have upon money. பொருள் ஆசை, பொருள் மேல் இருக்கிற அன்பு. the covetousness, we have the love upon the things. இடங்கள் மேல் இருக்கிற ஆசை, இடத்தின் மேல் இருக்கிற அன்பு. the love upon the places. பெயர் புகழ் இப்படிப்பட்ட காரியங்கள் மேல் இருக்கிற அன்பு. love upon the name and fame. இவை எல்லாம் அந்நிய அன்பில் காணப்படுகிறது. all these things are brought under strange love. சந்தோஷத்தை விரும்புகிற அன்பு. the love of loving sinful pleasure. இப்படி அந்நிய அன்புகளால் கடைசி நாட்டில் கர்த்தருடைய ஜனங்கள் தேவ அன்பிலே அவர்கள் தனிந்து போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. because of these strange loves, in the last days the people of God will be quenched of their godly love. ஆனால் யோர்தான் என்று சொல்வது இந்த எப்பிராயிம் அந்நிய அன்புக்கு காரணமா இருக்கிற எப்பிராயிம் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்ட இடம். but the Jordan is the place where the Ephraimites who give place for the strange love are utterly destroyed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. ஓசியா 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, when you turn to 9:13 of Hosea, இந்த எப்பிராயிமர் தன்னுடைய குமாரர்களை அவர்கள் கொள்ளையிடும்படியாக அல்லது அவர்கள் அழிக்கப்படும்படியாக இடம் ஒப்பு கொடுத்தார்களாம். the Ephraimites have given up their children to be murdered. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. அவருடைய குமாரர்களை அவர்கள் கொலை செய்ய ஒப்பு கொடுக்கிறார்கள். and they are surrendering their children to be sons to be murdered. பிள்ளைகளை குமாரர்களை அவர்கள் கொலை செய்யப்பட ஒப்பு கொடுக்கிறார்கள். they are giving up their sons to be slaughtered. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. குமாரர்களை கொள்ளையிட கொடுப்பது என்று சொல்வது எதை காண்பிக்கிறது? what does this mean by saying that they gave their sons to be slaughtered? ஜீவியத்தில் குமாரர் என்று சொல்வது இரண்டு காரியத்தை காண்பிக்கிறது. in our life the sons show two experience. தேவன் நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்து அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடியதான அந்த புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார். the Lord has anointed us with the anointing of the Holy Ghost and gave us the spirit of adoption to call him Abba Father. நாம் அபிஷேகத்தை பெற்று குமாரர்களை
மாறும் பொழுது தேவனிடத்திலே அவர் நம்முடைய பிதா என்ற உரிமை பாராட்டக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது. When we receive the anointing of the Holy Ghost and call upon Him above Father, we have a claim, a right to claim upon Him as the Father. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மற்றொரு விதத்தில் குமாரன் என்று சொல்வது நம்முடைய ஜெய ஜீவியத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. In another words, the sons shows the victorious life. ஆனால் இந்த எப்பிராயீமர் என்ன செய்கிறார்கள்? But what does the Ephraimites do? தங்களுடைய குமாரர்களை கொலை செய்ய ஒப்பு கொடுக்கிறார்கள். They surrender their sons to be slaughtered. சோ பிதாவினிடத்தில் இருக்கிறதான அந்த சுதந்திரத்தை இழந்து நஷ்டப்படுத்துகிறார்கள். தங்களுடைய ஜெய ஜீவியத்தை இழந்து போகிறார்கள். Therefore, they lose the adoption or the spirit of adoption with the God the Father. They lose the inheritance. இதுதான் எப்பிராயீமர் செய்த காரியம். This is what done by the Ephraimites. இனி அதிகாரம் 16 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் படிக்கும் பொழுது In the same chapter, 9th chapter, 16th verse of Hosea, இந்த எப்பிராயீமருடைய வேர் எல்லாம் உலர்ந்து போயிற்று என்று நாம் படிக்கிறோம். there we read that the root of Ephraim is dried up. ஆனபடினாலே அவர்கள் கனி கொடுக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். Therefore, they are unable to bear fruit. வேர் உலர்ந்து போகிறது என்று சொல்வது எதை காண்பிக்கிறது? What does that mean by saying the root are dried up? ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஸ்திரப்படாத அனுபவங்களை காண்பிக்கிறது. Unstable life in our spiritual life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் ஆவிக்குரிய காரியங்களில் வேரூன்ற வேண்டும் என்ற வேதத்தில் நாம் படிக்கிறோம். And we read that we should be rooted up in our spiritual life. விசுவாசத்தில் நிலைநிற்க வேண்டும். And we should stand fast upon the faith. அன்பில் நிலைநிற்க வேண்டும். We should be rooted in His love. நாம் அவருடைய தேவனுடைய சத்தியத்தில் நிலைநிற்க வேண்டும். We should be rooted in His truth. தேவனுடைய கிருபையில் நிலைநிற்க வேண்டும். We should be rooted in His grace. இப்படி நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஸ்திரப்படுவதற்காக சில ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் வேரூன்ற வேண்டியது அவசியம். In this way, in order to be established in our spiritual life, we ought to be rooted in certain spiritual experiences. எப்பிராயீமருடைய வேர் உலர்ந்து போய்விட்டது. But the root of Ephraim has been dried up. அதனால் அவர்கள் வேரூன்ற முடியாது. Therefore, they are unable to be rooted. வேரூன்ற முடியாதபடினால கனி கொடுக்க முடியாது. They are unable to be rooted. Therefore, they are unable to bear fruit. ஒரு மரத்தினுடைய வேர் உலர்ந்து போனா நிச்சயமா அந்த கொஞ்ச நாட்ல அந்த மரம் பட்டு போயிடும். If the root of a tree is dried up, definitely in a little while the tree will be withered away. இதுதான் எப்பிராயீமருடைய தன்மை. That is the nature of Ephraim. நாமும் கூட இந்த விசுவாச மார்க்கத்துல வந்து பல வருஷங்கள் ஆன பின்பு இன்னும் சரியாக வேறு ஒன்றாமல் நாம் கனியற்றவர்களா இருந்தா எப்பிராயீமின் ஆவியுடையவர்களா இருக்கிறோம். We also, after coming into this path of faith, so many years have passed, still we are not stabilized. That means we are affected by the spirit of Ephraimite. இனி ஓசியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது when you turn to 11, 12 of Hosea, எப்பிராயீமர் தங்களுடைய பொய்களினாலே தேவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். Ephraim had compassed God with their lies. தேவனை பொய்யினாலே சூழ்ந்து கொண்டிருக்கிறார். They have compassed God with their lies. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பொய்யினால நாம் தேவனை சூழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு நாள் நம்முடைய ஜீவியம் பாதுகாக்கப்பட முடியாது. If we surround our God with lies, our life cannot be protected. இந்த நாட்டில கர்த்தர் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord wants us to be faithful in these days. இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். எப்பிராயீமர் பொய்யினாலே சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். In this verse we read that Ephraim compassed God with lies. ஆனால் யூதாவோ உண்மையாக என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட அரசாளுகிறான் என்று சொல்கிறார். But Judah is faithfully ruling with God, it is written. நம்ம கர்த்தர் உண்மையோடு கர்த்தரோடு இருந்து ஆளுகை செய்ய தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். God has called us to be faithfully with Him and rule with Him. ஆனால் எப்பிராயீமின் ஆவியினால் தாக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய ஜீவியத்தில் உண்மை இருக்காது. பொய்யினால் தான் நாம் தேவனை சேவிக்கிறவர்களாக தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்கிறவர்களாக இருப்போம். But if the Ephraimite spirit is in us, there will not be faithfulness in us. We will be doing everything by lies. நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற இப்படிப்பட்ட எப்பிராயீமின் தன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். அதுதான் நாம் யோர்தானுக்கு வருகிறதான அனுபவம். The things of Ephraimites that are seen in our lives are to be utterly destroyed. That is coming to Jordan. வாக்குவாதம் செய்கிற நம்முடைய தன்மைகள், their nature of arguing, யுத்தம் செய்கிற நம்முடைய தன்மைகள், the nature of fighting, நம்முடைய விருப்பம் போல கட்டுப்பாடு இல்லாமல் சுற்றித் திரிகிறதான அனுபவங்கள், the nature of wandering without any control whatsoever, அந்நிய அன்புக்கு இடம் கொடுத்து உண்மையான தேவனுடைய அன்பை இழந்து போகிற அனுபவங்கள், giving place to strange loves and losing the godly love, நம்முடைய சுதந்திரத்தையும் நம்முடைய ஜெயத்தையும் இழந்து போகிறதான அனுபவங்கள், losing our inheritance and victorious life, நாம் வேறொன்றானபடி கனியற்றவர்களாய் ஜீவிக்கிற அனுபவம், not being rooted without living without any fruitful life, பொய்யான காரியங்களினால கர்த்தரை பிரியப்படுத்த பிரயாசப்படுகிற காரியம், trying to please God with falsehood. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் நம்முடைய ஜீவியத்தில் அழிக்கப்பட்டா மாத்திரம்தான் கர்த்தருடைய வரைக்கும் நாம் பாத்திரமாய் மாற முடியும். Only if such things are fully, completely removed and destroyed from us, we can be prepared for the coming of the Lord. இந்த எப்பிராயீமர் யோர்தானிலே முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டார். Therefore, the Ephraimites were utterly destroyed at Jordan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதற்கு முன்பு நாம் கவனித்தோம் மோவாபியர் முறியடிக்கப்பட்டார். Earlier we saw that the Moabites were destroyed. ஆனால் இப்பொழுது பார்த்தா எப்பிராயீமரும் அங்கே முறியடிக்கப்படுகிறார். But now the Ephraimites were being defeated. இந்த இரண்டு ஜாதிகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, if we study about these two nations, மோவாபியர் புற
புறஜாதிகள். Moabites were Gentiles. அது சத்துருவின் மூலமாக நமக்கு வருகிற தாக்குதலை காண்பிக்கிறது. That shows the attack from the adversary, the enemy. அல்லது கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவிகள், அந்த அசுத்த வல்லமைகள்லாம் நம்மளுடைய ஜீவியம் எவ்விதமாய் பாதிக்கப்படுகிறது என்றுதான் அந்த புறஜாதிகள் காண்பிக்கிறார்கள். Or the heathen shows how we are being affected by the attack from the evil spirits. ஆனால் எப்பிராயீமர் அப்படி அல்ல. But the Ephraimites are not like that. எப்பிராயீமர் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தில் ஒரு கூட்டத்தார். Ephraimites were one of the 12 tribes of Israel. புறஜாதிகள் அல்ல. They are not heathen. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தார். They are the chosen group of people. கர்த்தருடைய சந்ததிக்குள் இருந்த கூட்டத்தார். They were in the presence of God. ஆனாலும் அவர்கள் இப்படிப்பட்ட நிலைமையில மாறிவிட்டதாக கர்த்தர் அவர்களை குறித்து துக்கப்படுகிறார். But still the Lord is grieving about them. They have turned like this. ஆனபடினால இந்த கடைசி நாட்களில் 2 விதங்கள்ல நம்முடைய ஜீவியத்தில் நஷ்டங்கள் உண்டாகிறது. Therefore in these last days in 2 ways we are being affected with God. ஒன்று, நமக்கு விரோதமாக வெளியரங்கமாய் நம்மை தாக்குகிற சில பொல்லாத வல்லமைகள் மூலமாய் நாம் பாதிக்கப்பட்டு நஷ்டப்படுகிறோம். One, we are affected and get into loss because of the evil powers that are attacking from outside. மற்றொன்று, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை சரியாக நாம பாதுகாக்காம, சரியாக நாம் வளருவதற்கு இடம் கொடாம, நிர்விசாரமாக உண்மையற்றவர்களாக இருக்கிறதுனால பல பொல்லாத காரியங்களுக்கு நம்முடைய ஜீவியத்திலே நாம் இடம் கொடுத்து நாம் நஷ்டப்பட்டு போவோம். Secondly, in our spiritual life we are not guarding it sufficiently. We give place to unnecessary things which are devailing us, and because of that we are affected. We enter into loss. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால இந்த 2 விதமான வல்லமைகளை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருந்து இந்த நாட்டில் அவைகளை முற்றிலும் அழித்து போட வேண்டியது அவசியம். Therefore about these 2 powers we should be vigilant and we should utterly destroy them. இயேசு சொன்னார், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து தான் அநேக தீமையான காரியங்கள் வந்து அவனை தீட்டுப்படுத்தும் என்று. Jesus said about the man who is not yet saved, from his heart all the things that defile him will proceed out and defile him. ரட்சிக்கப்படாத மனுஷன் மாத்திரமல்ல, not only the unsaved person. ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு, ஆவியினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய ஜீவியத்தை சரியாய் பாதுகாக்காவிட்டா மறுபடியுமான தீமையான காரியங்கள் அவனுக்குள்ளிருந்து எழும்பி அவனுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தும். Even a child of God who had been saved and baptized and anointed with the Holy Ghost and made holy, if he is not preserving his life properly, the evil things will enter into him and defile him. ஆனபடினால இந்த 2 காரியங்களும் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கப்படக்கூடிய இடத்துக்கு வந்தா மாத்திரம்தான் நாம் யோர்தானில் இருக்கிறோம். If these 2 things are utterly destroyed in our life, then we have come to Jordan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடினால இந்த வேளையில கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற நாம் இந்த 2 காரியங்களை முற்றிலுமாக நிர்மூலமாக்கி இருக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Therefore now we who are hearing the word of God should judge ourselves whether we have utterly destroyed these 2 things in our life. மூன்றாவதாக, thirdly, நாம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, Second book of Kings 5th chapter 10th verse, சீரியா தேசத்தின் படைத்தலைவனாகிய நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகி சுகமடையும்படியாக எலிசாவினிடத்தில் வந்தார். One captain of the host of the king of Syria called Naaman, he came unto Elisha to be healed of his leprosy. அப்பொழுது எலிசா அவனை பார்த்து, நீ யோர்தானில் போய் 7 தரம் முழுக வேண்டும் என்று சொன்னார். At that time Elisha asked him to go and dip himself 7 times in Jordan. ஆரம்பத்தில் அது அவனுக்கு விருப்பம் இல்லை. In the beginning he was not willing. என்றாலும் அவனுடைய ஊழியக்காரர் அவனிடத்தில் சொன்னதை கேட்டு அவன் போய் யோர்தானில் முழுகினான். But still, because his servants told him to dip himself, he went and dipped himself 7 times. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் படிப்போம். Let us read 5:14 of the second book of Kings. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறி அவன் சுத்தமானான். Then went he down and dipped himself 7 times in Jordan, according to the saying of the man of God, and his flesh came again like unto the flesh of a little child, and he was clean. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. குஷ்டரோகி சுகமான இடம் யோர்தான். The place where a leper was healed is Jordan. அவன் ஒரு பெரிய மனுஷன். He was a great man. படைத்தலைவன். He was the captain of the host. ஆனால் அருவருக்கப்படக்கூடிய ஒரு வியாதியிலே அவன் தாக்கப்பட்டிருந்தான். But he was affected by an abominable disease. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலும் கூட ஆவிக்குரிய ஜீவியத்தில் குஷ்டரோகம் மாற்றப்பட வேண்டும். Beloved, in our life also, in our spiritual life, the leprosy should be removed. ஆவிக்குரிய பிரகாரமாக குஷ்டரோகம் என்று சொல்வது நம்முடைய பின்மாற்றத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. The leprosy in our spiritual life shows our backsliding. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் ஒருவேளை பெரிய ஆளா இருக்கலாம். Probably we may be great people. நாகமான போல பெரிய ஆளா இருக்கலாம். Like Naaman, we may be great people. நான் ஒரு சபையில ஊழியம் செய்த பொழுது, When I was ministering in a church, அங்கே ஒரு டெப்டி கலெக்டரா இருந்த ஒரு விசுவாசி இருந்தார். there was a believer who was a deputy collector. நான் அந்த இடத்துக்கு போய் ஏற்கனவே 2 மாதங்கள் கழித்து தான் என்னை வந்து அவர் பார்த்தார். After about 2 months after I went there, he came and met me. 2 மாதங்கள் ஒரு ஆலயத்துக்கு வரவில்லை, ஒன்றுமில்லை, அதிக அலுவல்.
For 2 months he did not come to the church. He was so busy. சொன்னார், நீங்க வந்து 2 மாசம் கழிச்சு இப்பதான் நான் வந்து உங்களை பார்க்க முடியுது, நான் அவ்வளவு பிஸியா இருக்கேன். And he said, I was only able to meet you after 2 months. I had been so busy. அப்ப நான் சொன்னேன், என்ன பார்க்கிறதுக்கு 2 மாசம் ஆகுதுன்னா இயேசுவை பார்க்க எவ்வளவு நாள் ஆகும் போது தெரியல, உங்களுக்கு தெரியலையே என்று சொன்னேன். And I told him, if it takes 2 months to meet me, how long it will take you to meet Jesus? After all, நான் ஒரு சாதாரண மனுஷன், என்ன பார்க்கிறதுக்கு உங்களுக்கு 2 மாசம் இருக்கு, அப்படின்னா இயேசுவை பார்க்க உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் போது பார்க்க முடியுமா உங்களுக்கு என்று கேட்டேன். I am an ordinary man after all. If it takes 2 months to meet me, how long it will take you to meet Jesus? Whether it will be possible for you? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த நாட்களுக்கு சிலருக்கு உலக பிரகாரமான உத்தியோகங்களும் உயர்வுகளும் மற்ற காரியங்களெல்லாம் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்மாற்றத்தை தான் உண்டாக்குகிறது. In these days, in the work of the profession or the work or the promotions in that are bringing backsliding in the lives of many people. சிலர் பிள்ளைகள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கர்த்தர் பிள்ளைகளை கொடுக்கிறார், பிள்ளைகள் நிமித்தம் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பின்வாங்கி போகிறார்கள். Some people ask for children and the Lord is giving them children. After that, because of the children, they backslide. சிலருக்கு நல்ல உத்தியோகம் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கர்த்தர் உத்தியோகத்தை கொடுக்கிறார், உத்தியோகத்தின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறார்கள். Some people ask for a good job, the Lord is giving them good jobs, and because of the good job, they are backsliding from the Lord. சில உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் அதை தருகிறார். ஆனால் அந்த உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கண்ணியாக மாறுகிறது, கர்த்தரை விட்டு அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். In this manner, when the people ask for some worldly blessing, the Lord is giving them, but those worldly blessings become snares for them to backslide. அப்படினால கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பாதுகாக்கப்பட முடியும். Therefore, if we ask for the things according to the will of God and receive, our spiritual life will be preserved. நாம் மற்றவர்களை போல உலகத்தாரை போல இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டாம். கர்த்தர் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி ஜீவித்தால் அதுதான் நமக்கு விசேஷமானது. Let us not desire to be like others, like our worldly people. If we know that how the Lord wants us to be and live accordingly, that is better. எப்படி என்றாலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்வாங்கின நிலைமையில காணப்பட்டா அவைகள் எல்லாம் சீர்படுத்தப்படும்படியாக நாம் யோர்தானுக்கு வர வேண்டும். Somehow, if we are found in a backsliding state in our spiritual life, we have to come to Jordan to correct them. நாம் லேவியராகும் 13ஆம் அதிகாரத்தில் 45ஆம் 46ஆம் வசனங்களை படிக்கும் பொழுது, when you turn to the book of Leviticus 13 chapter 45th and 46th verse, குஷ்டரோகியா இருக்கிற ஒரு மனுஷனுடைய நிர்பந்தமான நிலைமையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. the wretched state, miserable state of a leper is mentioned there. இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்வாங்கி போகிற ஒரு மனுஷனுடைய நிலைமையாகவும் கூட காணப்படுகிறது. That's also the state of man who is backsliding in his spiritual life. 45ஆம் 46ஆம் வசனங்களை நாம் படிப்போம். Kindly read those verses. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறமே இருக்க கடவன். And the leper in whom the plague is, his clothes shall be white and his head bare, and he shall put a covering upon his upper lip, and shall cry, unclean, unclean, all the days wherein the plague shall be in him. He shall be defiled, he is unclean. He shall dwell alone without the camp, shall his habitation be. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த குஷ்டரோகியை பற்றி 6 மிகவும் நிர்பந்தமான அனுபவங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. Here 6 miserable experiences are mentioned about a leper. முதலாவதாக அவனுடைய வஸ்திரம் கிழிந்து போயிருக்கிறது. Firstly, his clothes shall be rent. நல்ல வஸ்திரம் இல்லை. He is not having good garment. வஸ்திரம் கிழிந்தது என்பது ரட்சிப்பை இழந்து போனதை காண்பிக்கிறது. The garments being rent shows losing the salvation. ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்து போனதை காண்பிக்கிறது. It shows losing spiritual experiences. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் வரும் பொழுது ஒவ்வொரு ஆவிக்குரிய சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை வஸ்திரத்தை போல கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். When we come to the spiritual experiences, when we obey to every spiritual experience, the Lord is giving that as a garment to wear. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருகிறார். When we are saved, He is giving the garment of salvation. ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் நாம் இதை குறித்து படிக்கலாம். We read about that in Isaiah 61st chapter. நாம் ஞானஸ்நான சத்தியத்தை கீழ்ப்படியும் பொழுது அவர் நீதியின் சால்வை நமக்கு தருகிறார். When we obey the waters of baptism, He is giving us the robe of righteousness. இதையும் கூட நாம் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். We also read about that in Isaiah 61. நாம் பரிசுத்தமான விஷயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு துதியின் உடையை தருகிறார். When we receive the anointing of the Holy Ghost, He is giving us the garment of praise. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதையும் கூட ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். This also we read in Isaiah 61:10. 10ஆம் வசனத்திலும் 3ஆம் வசனத்திலும் இந்த காரியங்கள் In குறிப்பிடப்பட்டுள்ளது. the 10th verse and 3rd verse, these things are mentioned. அபிஷேகம் பெற்ற பிறகு After receiving anointing of the Holy Ghost, ஆவிக்குரிய ஜீவியத்தில் விசுவாச மார்க்கத்தில் கடந்து செல்லும் பொழுது பலவிதமான விசுவாசத்தின் பரீட்சைகளை சந்தித்து நாம் அவைகளை மேற்கொண்டு விசுவாசத்தில் பலப்படும் பொழுது பொற்செரிகை என்கிற ஒரு வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். when we go through the path of faith, when we face many trials and overcome them for faith,
The Lord is giving us the garment of wrought gold. 45ஆம் சங்கீதத்திலே நாம் இந்த வஸ்திரத்தை குறித்து படிக்கிறோம். We read about this in Psalm 45. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதன் பின்பு கர்த்தருடைய சித்தத்தின்படி பலவிதமான பாடுகள் வழியாய் நாம் கடந்து சென்று பாடுகளில் முறுமுறுக்காமல் பாடுகளை சகித்து கர்த்தருடைய சித்தம் நம்ம நிறைவேற நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, when we go through much suffering thereafter, surrendering ourselves according to the will of God to suffer, when we go through that path of suffering, சித்திர தையலாடை என்றதான வேறொரு வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். the Lord is giving another garment of needlework. இதை நாம் 45ஆம் சங்கீதத்திலே இந்த இரண்டு வஸ்திரங்களை குறித்து படிக்கலாம். We read about these two garments in Psalm 45. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதன் பின்பு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சத்தியத்தின் வெளிச்சத்தில், அவர் நமக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய பலத்தில், அவருடைய கிருபையில் சார்ந்து நாம் சந்திக்கிற பரீட்சைகள், சோதனைகள், சத்துருடைய வல்லமைகளை நாம் ஜெயித்து ஜெயகரமான ஒரு ஜீவியம் செய்யும் பொழுது, when we live a victorious life facing all the problems and overcoming them in the paths laid with trials and temptations, அவர் நமக்கு வெண்வஸ்திரத்தை கொடுக்கிறார். the Lord is giving us a white garment. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். We read about that in book of Revelation 3rd chapter 5th verse. இந்த வஸ்திரங்களை எல்லாம் நாம் பாதுகாத்துக் கொண்டு கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாய் காத்திருந்தால், if we preserve all these garments and eagerly await the coming of the Lord, கர்த்தருடைய வருகையினால நமக்கு இன்னொரு வஸ்திரத்தை அவர் கொடுக்கிறார். on the day of his coming he is giving another garment to us. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். Yes, fine linen which is clean and bright. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த வஸ்திரத்தை குறித்து படிக்கலாம். We read about that garment in book of Revelation 19th chapter. விதமாக நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் தான் கர்த்தர் நமக்கு தருகிற வஸ்திரங்கள். In this way our spiritual experiences are the garments given to us by God. ஆனால் பின்வாங்கி போற ஒரு மனுஷன் அவனுடைய வஸ்திரங்கள் கிழிந்தவன். But the man who backslides, his garments are rent. தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை நஷ்டப்படுத்துகிறவன். He has lost his spiritual experience. தன்னுடைய ரட்சிப்பையும் கூட நஷ்டப்படுத்துகிறவன். He is even losing his salvation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படியாக அவன் தன் தலையை மூடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். Next thing, he should not cover his head. தலையை மூடாமல் இருக்கிறது சொல்றது நம்பிக்கை இழந்து போகிறதை காண்பிக்கிறது. Not covering one's head shows losing the hope. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கடைசி நாட்டில் சத்ருவுக்கு விரோதமாக, பொல்லாத வல்லமைக்கு விரோதமாய் போராடும்படியாக நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் படிக்கிறோம். In the last days we have to put on the armor of God in order to resist the powers and wiles of the devil, we read. முதலாவது ஆயுதம் தான் தலைச்சீரா. The first weapon in that is the helmet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா என்று சொல்லியிருக்கிறது. Helmet which is the hope of salvation. ஆனபடினால நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய மனதில் ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. Therefore after being saved we get a hope in our mind. அதை நாம் பாதுகாக்க வேண்டும். We should preserve that. ஆனால் பின்வாங்குற மனுஷனோ நம்பிக்கை இழந்து போகிறான். But a man who backslides is losing that hope. ஆகையால் தான் அவன் தலையை மூடாதவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். That's why we see him, he is not covering his head. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மூன்றாவதாக அவன் தன்னுடைய வாயை மூட வேண்டும். Thirdly, he should தாடியை மூட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். He should cover up his upper lip. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தாடியை மூடுவது மூல பாஷையில் முகத்தை மூடுவது என்று சொல்லியிருக்கிறார். In the original tongue it is mentioned covering up his face. பழைய ஏற்பாட்டு நாட்டில் இப்பொழுதும் கூட சில குற்றவாளிகள், மரண தண்டனை விதிக்கிற குற்றவாளிகளுக்கு அவருடைய முகத்தை மூடிவிட்டு தான் தண்டனை நிறைவேற்றுவார். In the Old Testament time, as well as now, when the people who are given capital punishment, their heads are covered, their faces are covered, then they are punished. பின்மாற்றத்தில் ஜீவிக்கிற ஒரு மனுஷன் அவருடைய முகம் மூடப்பட்ட நிலைமையில ஜீவிக்கிறான், அவன் மரணத்துக்கு பாத்திரவானா இருக்கிறான். A person who is living in backsliding, he is worthy of death. His face has been covered up. தூக்கு தண்டனைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற குற்றவாளிகள் அந்த தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன்பாக முகத்தை மூடிவிட்டு தான் அந்த தண்டனை கொடுப்பார்கள். The convicted people who have been given death punishment by hanging, their faces will be covered first, then they will be hanged. வேதத்தில் கூட ஆமான் என்ற ஒரு மனுஷனை குறித்து படிக்கிறோம். In Bible also we read about Haman. அவன் ராஜாவுக்கு விரோதமாக நடந்ததான சம்பவத்தை குறித்து ராஜா கேட்டான். The king heard how he worked against the king. அப்பொழுது ராஜாவின் கோபம் அவன் மேல் எழும்பின பொழுது அவனுடைய முகத்தை மூடிவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். When the wrath of the king came upon him, they covered up his face. பின்வாங்கின மனுஷன் அவன் முகம் மூடப்பட்டவனாக மரணத்துக்கு பாத்திரவானாய் மாறிவிடுகிறான். A backsliding person, his face is covered, he is found worthy of death. நான்காவதாக அவன் தீட்டு என்று அவன் சத்தம் போட வேண்டும். Fourthly, he has to cry out, unclean, unclean. இது எதை காண்பிக்கிறது? What does it show? அவனுடைய மனசாட்சி, நீ ஒரு குற்றவாளி, நீ ஒரு பின்மாற்றக்காரன், நீ பின்வாங்கி போனவன், நீ உன்னுடைய அனுபவங்களை இழந்து போனவன் என்று சொல்லி அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறது அது காண்பிக்கிறது. It shows his conscience always
was pricking him, saying that you are guilty, you are backsliding, you have lost your spiritual experience. நீ ஒரு பின்மாற்றக்காரன். You are a backslider. நீ கர்த்தருக்கு துரோகம் பண்ணினவன். You have betrayed God. நீ அனுபவங்களை இழந்து போனவன். You have lost your experience. அவனுடைய மனசாட்சி அவனுக்குள்ள இருந்து சத்தம் போட்டு கொண்டே இருக்கிறான். ஆனபடினால அவனுக்கு ஒரு சரியான அமைதல், இளைப்பாறுதல், சமாதானம் இருக்காது. In this way, his conscience is crying out from him. Therefore he is not having proper rest or peace in himself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்தபடியாக அவன் தனிமையாய் அவன் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். Nextly, it is mentioned that he shall dwell alone. அவனுக்கு பரிசுத்தவான்களோட ஐக்கியம் இல்லை. He is not having fellowship with the saints of God. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை இழந்து போனவன். He has lost the fellowship with the God. தேவனோடும் தேவனுடைய பரிசுத்தவான்களோடும் இருக்கிற ஐக்கியத்தை இருதயபூர்வமாக இழந்து போனவன். He has lost by heart the fellowship with the saints of God and God himself. அவனுடைய இருதயம் தேவனை விட்டும் பரிசுத்தவான்களை விட்டு பிரிந்து விட்டது. ஆனால் வெளியரங்கமாக ஒருவேளை ஐக்கியமா இருக்கிறது போல அவன் காண்பித்துக் கொள்ளலாம். Outwardly he may show as if he is continuing in the fellowship, but actually his thought has departed from God and the fellowship of the saints of God. அவனுடைய குடியிருப்பு பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். His dwelling place should be outside the camp. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இது அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பாக்கப்பட்டவனாக காணப்படுவதை காண்பிக்கிறது. That shows he had been made outside the kingdom of heaven. இதுதான் ஒரு குஷ்டரோகியின் நிலைமை. That is the state of a leper. இதுதான் ஒரு பின்மாற்றக்காரனுடைய நிலைமை. That is the state of a backslider. ஆனா நாம் கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிறோம். But we are living in the period of grace. ஆனபடினால பின்மாற்றக்காரனையும் கர்த்தர் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். Therefore the Lord says that even the backslider should repent. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, when you turn to 2 Peter 3rd chapter 9th verse, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினுடைய தாமதத்துக்குரிய ஒரு காரணத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். Apostle Peter mentions one of the reason for the delay in the coming of the Lord. எதற்காக அவர் தாமதிக்கிறார்? Why he is tarrying? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் தாமதிக்கிறார். He is tarrying so that all should repent. மனம் திரும்ப வேண்டும் சொல்லும் பொழுது பாவத்தில் ஜீவிக்கும் மனுஷன் ரட்சிக்கப்பட்டதை பற்றி இங்கே சொல்லப்படவில்லை. It is not mentioned here about the repentance of the people who are not yet saved. பின்மாற்றத்தில் ஜீவிக்கிற ஜனங்கள் மனம் திரும்பி மறுபடியும் ஆதி நிலைமைக்கு வர வேண்டும் என்றுதான் இங்கே காண்பிக்கிறது. Here it is mentioned about the repentance of the backsliders. They should come to their original state. இனி நாம் 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். Because in the 3rd verse we read, பரியாசக்காரர் கடைசி நாட்களில் எழும்புவார்கள். in the last days scoffers will arise. தங்களுடைய சுய இச்சைகளின்படி நடப்பார்கள். They will walk according to their own lust. கர்த்தருடைய வருகையை பற்றிய காரியங்களை அலட்சியப்படுத்தி ஜீவிப்பார்கள் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். Apostle says they will ignore the things concerning the coming of the Lord. அதனால அப்படிப்பட்ட பின்மாற்றக்காரர் மனம் திரும்பும்படியாக கர்த்தர் தாமதிக்கிறார். The Lord is tarrying so that such backsliders may repent. இந்த கூட்டத்தில் ஒருவேளை யாராவது அப்படிப்பட்ட பின்மாற்ற நிலைமையில் இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு மனம் திரும்பும்படியாக ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள். In this evening, in this meeting, if somebody of you are like that backslider, the Lord is giving you a good opportunity to repent. ஒருவேளை நீங்க மற்ற விதத்துல பெரிய ஆளாக இருக்கலாம். Probably in other ways you are great, you may be great. நாகாமான் ஒரு பெரிய படைத்தலைவன். Naaman was the captain of the host. கனத்திற்குரிய மனுஷன். He was a man of honor. ஆனால் அவனே தன்னை அருவருக்கக்கூடிய ஒரு குஷ்டரோகியா இருந்தான். But he was a leper, abhorring himself. அதனால வெளியரங்கமாக நமக்கு இருக்கிறதான பெயர் புகழ் அவைகள் அந்தஸ்து அந்த அவைகளை நாம திருப்திப்பட்டு கொண்டு நம்முடைய பின்மாற்றத்திலிருந்து நாம் மனம் திரும்புகிற அனுபவத்தை விட்டுவிட வேண்டாம். Therefore let us not be satisfied with the name and fame and status we have and lose the experience of repentance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நாம் யோர்தானுக்கு வர வேண்டும். Therefore we should come to Jordan. ஒருவேளை சிலர் முழுவதுமாக அப்படிப்பட்ட பின்மாற்றத்துல போயிருக்கலாம். Sometimes the people would have fully போகாமல் இருக்கலாம். or not yet gone into fully backsliding. சில காரியங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல பின்தங்கி இருக்கலாம். Or they may be lacking in their spiritual experience. நாம நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல பின்தங்கி இருக்கிற நிலைமையில் இருந்தா கர்த்தருடைய காயத்தைப்பட முடியாது. If you are lagging behind in your spiritual life, we cannot be prepared for the coming of the Lord. நான் கர்த்தர் சொல்றார் நீ யோர்தானுக்கு போக வேண்டும். Therefore the Lord says you should go to Jordan. ஏனென்றால் யோர்தானில் போனால் உங்க குஷ்டரோகம் நீங்கும். Only when you go to Jordan your leprosy will be healed. உன்னுடைய மாம்சம் ஒரு சிறு குழந்தையின் மாம்சத்தை போல மாறும். Your flesh will become that of a little babe. சிறு குழந்தையின் மாம்சம் போல மாறுவது எதை காண்பிக்கிறது? What is meant by flesh changing like that of a little child? ஆதி அனுபவத்திற்கு கர்த்தர் நம்மை திருப்பி கொண்டு வரதை காண்பிக்கிறது. It shows the Lord bringing us back to the original experience. நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் புதிதாக பிறந்த பொழுது எந்த நிலைமையில் இருந்தோம் அதே அனுபவத்திற்கு கர்த்தர் நம்மை திருப்பி கொண்டு வருவார். The Lord will bring back to us to the same state in which we were when we were as newborn babes. ஆனபடினால யோர்தான் என்று சொல்வது குஷ்டரோகம் நீக்கப்படுகிற இடம். Therefore Jordan is the place where the leprosy is removed. அல்லது பின்மாற்றங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு மறுபடியும் ஆதி அனுபவத்திற்குள் கொண்டு வரப்படுகிற இடம்தான் யோர்தான். Or the place the Jordan is the place where we are brought back from our backsliding to the original state. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இனி நான்காவதாக Fourthly, மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, when you read Gospel according to St. Matthew 3rd chapter 6th verse, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
and were baptized of him in Jordan, confessing their sins. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யோவான் ஸ்நானகனுடைய காலத்தில் இந்த யோர்தானில் தான் அநேகர் வந்து ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். In the days of John the Baptist, many people came and were baptized in Jordan. பாவிகள் வந்து ஞானஸ்நானம் எடுத்தார்கள். Sinners came and were baptized at Jordan. இந்த காலையில் நாம் கவனித்தது போல போர் செய்பவர்கள், ஆயக்காரர்கள், துன்மார்கள் எல்லாரும் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். In this morning, as we saw, the soldiers, the sinners, and publicans all came and were baptized. அதனால யோர்தான் என்று சொல்வது ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். Therefore, Jordan means surrendering oneself to take baptism. நாம் ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். Probably we might have taken baptism. ஆனால் நாம் எடுத்த ஞானஸ்நானம் சரியான ஞானஸ்நானமா? But whether the baptism we have taken is proper? இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் பலவிதமான ஞானஸ்நானங்கள் பழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கும் வேதத்தில் எந்த ஆதாரம் இல்லை. Today in Christian community, many kinds of baptisms are going on, but they have no biblical support. சில கிறிஸ்தவர்கள் ஒரு கொடியை நட்டு அதற்கு கீழே போக முடியாது செய்து ஞானஸ்நானம் பெற்றதாக சொல்கிறார்கள். Some people plant a banner and make a flag and make people to go under that, and they say they have been baptized. சில கிறிஸ்தவர்கள் சிறு குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். Some Christians are baptizing or sprinkling water upon little children. நானும் கூட அப்படி சிறு குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற அப்படிப்பட்ட கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான். I was also born in a Christian family who were baptizing children. இன்னும் சொல்ல போனால் இந்த குடும்பத்தார் பாதிரியார்களாக அந்த CSI சர்ச்சில் ரெவரன்ஸ் ஆக இருந்தவர்கள். And to say that our family were the family of reverence in the church. தகப்பனாருடைய தகப்பனார் ஒரு ரெவரன்ஸ். My paternal grandfather was a reverend. என்னுடைய தாயாருடைய தகப்பனுடைய தாயாருடைய தாத்தா அவரும் ஒரு ரெவரன்ஸ். And the grandfather of my mother was also reverend. அப்படினா இரண்டு பகுதிகளிலும் பாதிரியாருடைய குடும்பம். In this way both ways the reverend family. அப்படினால சபையில மிகவும் மரியாதைக்குரியவர்களாக இருந்தோம். Therefore we were people of honor in the church. நான் சிறு வயதில் இருந்த பொழுது மிகவும் வியாதிப்பட்டவனாக இருந்தேன். When I was little boy I was very sick. அப்படினால எனக்கு சிறு குழந்தைகள் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. Therefore they did not baptize me when I was little child. ஒரு பொருத்தனை செய்தார்கள். Our parents made a consecration. எப்பொழுது இவனுக்கு சுகம் தந்து அவன் எளிமையில் நடக்க முடியுமோ அப்பொழுதுதான் ஆலயத்தை கொண்டு வந்து ஞானஸ்நானம் கொடுப்போம் என்று பொருத்தனை செய்தார். When this boy is healed and he is able to walk up and come to church, we will baptize him then. இதமாக நான் சுகமாக எளிமையில் நடக்கக்கூடிய ஒரு அந்த சமயத்தில் தான் என்னை ஆலயத்தில் கொண்டு போய் அந்த குழந்தைகள் ஞானஸ்நானம் கொடுத்தார். When I was able to get up and walk, I was given the baptism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நான் ஞானஸ்நானம் எடுத்து வந்தேன். I had taken baptism like that. ஆனாலும் கர்த்தர் சத்தியத்தின் மூலமாக நான் வாலிபனாக இருந்த பொழுது சந்தித்த பொழுது நான் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்கிறதை உணர்ந்தேன். But when after coming to know the truth, the Lord visited me, I realized that I have not taken the proper baptism. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே ஞானஸ்நானம். And the Bible says one baptism. அந்த ஒரே ஞானஸ்நானத்துக்கு நாம் கீழ்ப்படியாத பட்சத்தில் 100 ஞானஸ்நானம் மற்ற ஞானஸ்நானம் எடுத்தாலும் அதை பரலோகம் அங்கீகரிக்காது, வேதமும் அங்கீகரிக்காது. As long as we do not obey to that one baptism, we may take hundreds of baptism that will not be accepted by the Bible, that will not be accepted by heaven. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார். Lord Jesus Christ took baptism. அவர் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு அவசியம் இல்லை. There is no need for him to take baptism. நாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். We have to take baptism. எதற்காக? Why? நாம் ரட்சிக்கப்படும் பொழுது பாவ கிரியைகளிலிருந்து நாம் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். When we are saved, we get deliverance from the sinful work. ஞானஸ்நானம் பெறும் பொழுது பழைய சுபாவம் நம்முடைய ஜென்ம சுபாவத்தில் நாம் விடுதலை பெறக்கூடிய ஒரு வழி உண்டு. When we take baptism, there is the way to get deliverance from the born nature. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். But Jesus took baptism. எதற்காக? Why? நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்க முடியாது. To make a role model for us. என்றாலும் அவர் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது உடனே பரலோகத்திலிருந்து பிதாவானவர் அவரை பற்றி பேசி அதை அங்கீகரித்ததை நாம் பார்க்கிறோம். But we see when he took baptism, the Lord God the Father spoke from heaven and accepted him. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். He is my well beloved son, I am well pleased in him. இதமாக நாம் எடுக்கிற ஞானஸ்நானத்தை பரலோகம் அங்கீகரித்தாதான் பரலோகத்திற்கு போகவும் கூட நாம் ஆயத்தப்பட முடியும். Therefore, only if the baptism taken by us is accepted by heaven, we can go to heaven. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தேவன் திருத்துவர் என்றதை நம்ப முடியாத சிலர் இருக்கிறார்கள். Even among Christians, there are a group who do not believe that God is triune God. அவர்கள் இயேசுவின் நாமத்தில் தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். They say the people should be baptized in the name of Jesus. அவர்களுக்கு அனுகூலமாக வேதத்தில் சில இடங்களில் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதை எடுத்து அவர்கள் வாதிக்கிறார்கள். They quote certain reference verses where it is mentioned that they were baptized in the name of Jesus and argue about that. பிரியமானவர்களே, நாம் சத்தியத்தை சரியாய் விளங்கிக் கொண்டா நாம் அப்படிப்பட்ட தவறுகள் செய்ய மாட்டோம். Beloved, if we understand the truth properly, we will not commit such mistakes. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருந்தார். Before Jesus Christ came, John the Baptist was giving baptism. அதை யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் என்று அழைக்கப்பட்டது. And that baptism was called
called the baptism by John the Baptist. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து But Lord Jesus Christ came into this earth. அவர் நமக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு சிலுவையில அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். He lived upon this earth. He was crucified for us, and he died and he was buried. மரித்தோடு மறுபடியும் அவர் திரும்ப உயிரோடு எழும்பினார். And he was resurrected from the dead. சிதறி போயிருந்த சீஷர்களை மறுபடியும் கூட்டி சேர்த்து அவர்களுக்கு ஏற்கனவே போதித்த காரியங்கள் எல்லாம் அவர் மறுபடியும் போதிக்க அவர்களுக்கு நினைப்பூட்டினார். And he gathered all the disciples who were scattered and reminded all his teachings once again to them. அதன் பின்பு அவர் பரலோகத்தில் எழுந்தருளி போவதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து கட்டளையிட்டார், நீங்கள் உலகெங்கும் போய் சகல ஜாதிகளின் சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். Then before ascending to heaven, he called all the disciples and told them, commanded them, you shall go to the uttermost part of the world and make all nations the disciples and baptize them in the name of the Father, Son and the Holy Ghost. இவ்விதமாக இயேசு கட்டளையிட்ட ஞானஸ்நானம் தான் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் என்று பொருள்படும். In this way, the baptism which was commanded by Jesus is called the baptism given in the name of Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொன்னது இதைதான் அவர் குறிப்பிட்டார் ஒழிய இயேசுவை நாம் திருத்துவ தேவன் மேல விசுவாசம் இல்லாத அந்த அனுபவத்தை சொல்லவில்லை. On the day of Pentecost, when Peter mentions about the baptized in the name of Jesus, he meant this only. He did not mean denying triune God. ஆகையால் தான் நீங்கள் இப்படி ஞானஸ்நானம் பெற்றால் பரிசுத்தாவியை பெறுவீர்கள் என்று அவர் சொன்னார். Therefore he said, if you take baptism, you shall be anointed by the Holy Ghost. திருத்துவ தேவன் மேல விசுவாசம் இல்லாதவராக இருந்தார் அப்படி அவர் சொல்லியிருப்பாரா? If he had been not having faith upon the triune God, who would have told like that? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது மாத்திரமல்ல கொலோசியர் நிருபத்தில் நாம் படிக்கும் பொழுது not only that, when we read the epistle to Colossians, ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அங்கே திருத்துவ தேவனுடைய சமூகத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். We see the presence of the triune God when we take baptism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக என்ற ஒரு வசனம் படிங்க. அந்த வசனம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்து வந்து எழுப்பினர் தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். Bowing with him in baptism, wherein also you are risen with him through the faith of the operation of God who hath raised him from the dead. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஞானஸ்நானத்திலே அவரோடு அடக்கம் பண்ணப்படுவோம். இங்கே கிறிஸ்துவை காண்கிறோம். We are buried with him in baptism. Here him shows Jesus Christ. அதன் பின்பு தேவனை குறித்து அங்க நாம் படிக்கிறோம். Then we read about God there. தேவனை குறித்தும் தேவனுடைய செயலை குறித்து நாம் படிக்கிறோம். We read about God and the operation of God. தேவனுடைய செயல் என்று சொல்வதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. The operation of God shows the work of the Holy Ghost. அப்படினால இங்கே ஞானஸ்நானத்திலே பிதாவையும் காண்கிறோம், குமாரனை காண்கிறோம், பரிசுத்த ஆவியானவரையும் காண்கிறோம். Therefore here in the baptism we see God the Father, the Son Jesus Christ and the Holy Ghost. அப்படினால திருத்துவ நாமத்தில் கொடுக்கப்படாத ஞானஸ்நானம் உண்மையான ஞானஸ்நானம் அல்ல. Therefore the baptism not given in the name of triune God is not a proper baptism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சிலர் ஒரு மூட நம்பிக்கையுடையவர்களா இருக்கிறார். Some people are having a false superstition. ஒரு மனுஷன் ஜீவனோடு இருக்கும் பொழுது அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது இல்ல, மரித்த பின்பு தான் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். They are not giving man when he is alive the baptism. After he is dead they are baptizing them. ஜீவனோடு இருந்த நாட்டுல இயேசுனா என்ன தெரியாது, பரலோகம்னா என்ன தெரியாது, துன்மார்க்கனா ஜீவித்து மரிச்சிருப்பான். மரித்த பிறகு ஞானஸ்நானம் கொடுத்தா அவன் பரலோகத்துக்கு போயிடுவான். அந்த மூட நம்பிக்கை. When he had been alive, he did not know who was Jesus. He did not know what is salvation. He did not know what is heaven. But they believe in such a way, in a blind way, that after his death, if he is baptized, he will go to heaven. பிரியமானவர்களே, அந்த ஞானஸ்நானத்தை எல்லாம் பரலோகம் அங்கீகரிப்பதில்லை. Beloved, the heaven doesn't accept such baptism. ஏனென்றால் வேதத்தில் சொல்லி இருக்கிறது ஒரே தரம் மரிப்பதும் மரித்த பின்பு நியாய தீர்ப்படைதான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும். Because it is mentioned in the Bible, it is appointed to all men to die once and to be judged. ஒரு மனுஷன் மரித்த பின்பு அதன் பின்பு அவனுடைய ஜீவியத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. A man after his death cannot do anything for his life. அப்படினால ஜீவனோடு இருக்கும் பொழுது ஏதாவது செய்தா அதுதான் பிரயோஜனம். மரித்த பின்பு அந்த மனுஷனுடைய ரட்சிப்புக்காகவோ மீட்புக்காகவோ யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. Therefore, while a man is alive, something can be done for him, but after his death, for his redemption, for his salvation, nothing can be done. அப்படினால இப்படிப்பட்ட சில தவறான ஞானஸ்நானங்கள் வேத வசனத்தை பற்றி ஒரு சரியான விளக்கம் இல்லாதபடினாலே அநேகர் கை கொள்கிறார்கள். Therefore, these false erroneous baptisms are being kept by the people who are not having the light of the word of God. ஆகவே உண்மையான ஞானஸ்நானம் என்ன என்கிறதை அறிந்து அந்த சத்தியத்தை கீழ்ப்படியும் பொழுதுதான் யோர்தானுக்கு நாம் வருகிறோம். Therefore, realizing what is the true baptism and obeying to that, we come to the extent of Jordan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஞானஸ்நானம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு காரியமா இருக்கிறது. The baptism is a thing appointed by God.
யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், என்னை தேவன் ஞான ஸ்நானம் கொடுக்கும்படியாக அனுப்பினார். John the Baptist says, as the Lord had sent me to baptize. ஞான ஸ்நானம் என்பது தேவனுடைய ஆலோசனை என்று வேதம் சொல்கிறது. The Bible says baptism is the counsel of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படினால நாம் சரியான சத்தியத்தை அறிந்து ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிவது தேவனுடைய ஆலோசனை கீழ்ப்படிவதாக இருக்கிறது. Therefore we should know the truth concerning baptism very well. We should obey to the truth and knowing that practice that truth in our life. சற்று முன்பு நான் சொன்னது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு இந்த ஞானஸ்நானம் கொடுக்க கட்டளையிட்டபடினால இது தேவனுடைய கட்டளை என்று சொல்லப்படுகிறது. As I had told you earlier, because Jesus had commanded his disciples to baptize the nations, baptism is also a command of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலனாகிய பேதுரு முதலாக இந்த ஞானஸ்நானத்தை பற்றி போதித்தார். On the day of Pentecost, Peter spoke or preached about the baptism of faith. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு தான் இந்த போதிக்க முடியாத அதிகாரத்தை அந்த கட்டளை கொடுத்தார். Because Jesus Christ has entrusted the authority, the power to preach about the baptism only to the apostles. அப்படினால ஞானஸ்நானம் என்று சொல்வது அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் உட்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. Therefore baptism is part and parcel of the apostolic doctrine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பவுலாக மாறின சவுல் ஞானஸ்நானம் பெறும் பொழுது அனனியா என்ற சீஷன் அவனை பார்த்து சொன்னார், When Saul, who later became Paul, when he was being baptized, Ananias said about him, நீ ஞானஸ்நானம் பெற்று உன்னுடைய பாவங்கள் போக கழுவப்படு என்று சொன்னார். You be baptized and be washed away from all your sins. ஆகவே ஞானஸ்நானம் என்று சொல்வது பாவங்களால கழுவப்படக்கூடிய ஒரு அனுபவமே ஒழிய அது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. Therefore baptism is the experience of washing away all our sins. It is not a ritual. சத்தியத்தை அறியாதவர்கள், உண்மையாய் மனம் திரும்பாதவர்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி பாவம் போக கழுவப்பட முடியும்? The people who do not know the truth, who do not have the experience of salvation, who are not washed away from their sins, how can they be baptized? சிறு குழந்தைகள் எப்படி அவர்கள் பாவம் போக கழுவப்பட முடியும்? How can the little children be washed from their sins? அவர்களுக்கு பாவம் என்றால் என்ன தெரியாது. பாவத்தை உணர்ந்து மனசாபத்தை அறிக்கை செய்தாலுடைய எப்படி பாவம் கழுவப்படுற அனுபவம் அவர்களுக்கு உண்டாகும்? They do not know what is sin. How can they get the experience of baptism unless they confess, realize their sins and confess and get repentant? பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு சொன்னார், நீங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். On the day of Pentecost, Peter said, when you take baptism, you shall receive the gift of the Holy Ghost. அப்படினால ஞானஸ்நானம் என்பது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு முன் ஆயத்தமான ஒரு காரியமா இருக்கிறது. Therefore, baptism is a preparation, a precondition for getting the Holy Ghost. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை பற்றி ஜலத்தினால் மறுபடியும் பிறப்பது என்று சொன்னார். Jesus Christ said about baptism being born again by water. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னார். And he said, except a man be born of water and of the Spirit, he cannot enter into the kingdom of heaven. ஞானஸ்நானம் என்று சொல்வது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஒரு ஆயத்தம். Therefore, the baptism is a preparatory thing to enter into heaven. எல்லாரும் ஞானஸ்நானம் பெற முடியாது. All cannot take baptism. தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் ஞானஸ்நானம் பெற முடியும். Only the people who have confessed their sins and got assurance of forgiveness of their sins can take baptism. சத்தியத்தை விசுவாசித்து சத்தியத்தை கீழ்ப்படியவர்கள் தான் ஞானஸ்நானம் பெற முடியும். The people believing the truth and obeying the truth can only take baptism. கிறிஸ்துவ தேவன் மேல் உள்ள விசுவாச நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான் ஞானஸ்நானம் பெற முடியும். The people who have the faith and hope upon the triune God can only take baptism. ஞானஸ்நானம் என்பது ஒரு பெரிய சத்தியம். Baptism is a great truth. நாம இந்த வேளையில எல்லாம் சொல்ல நமக்கு நேரம் இல்லை. We do not have sufficient time to explain all those things. நீங்கள் உங்களை குறித்து அறிய அதிகமாய் வாஞ்சித்தால் நீங்கள் எங்களுடைய சபைகளுக்கு சென்றுங்கள், அங்கே கர்த்தருடைய ஊழியர்கள் அதை உங்களுக்கு போதிப்பார்கள். If you want to know more about this, you come to our church. There the servants of God will teach you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஞானஸ்நானத்தில் நடக்கிற ஒரு விசேஷமான அனுபவம் உண்டு. There is a special experience that happens in baptism. நாம் ரோமர் 6 அதிகாரம் 6 வசனத்தில் படிக்கும் பொழுது, when we turn to epistle to Romans 6:6, நம்முடைய பழைய மனுஷன் அங்கே ஒளிந்து போகிறது என்று படிக்கிறோம். There we read that the old man, பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படுகிறது. the old man is crucified. பாவ சரீரம் ஒளிந்து போகிறது. The sinful body of sin is இந்த நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நடக்கிறது என்று பார்க்கிறோம். That we may not minister sin again, this experience comes into us. பாவ சரீரம் என்றால் என்ன? பழைய மனுஷன் என்றால் என்ன? What is meant by the body of sin and the old man? பழைய மனுஷன் சொல்வது நம்முடைய ஜென்ம சுபாவத்தை காண்பிக்கிறது. The old man shows the sinful nature. முதலாவது மனுஷனாகிய ஆதாம் பாவம் செய்தபடினால அவன் மூலமா இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது மனுஷன் பிறப்பிலேயே பாவியாக பிறக்கிறான். Because the first man Adam committed sin, every man who is born upon this earth is born as sinner. அப்படினால இந்த ஜென்ம சுபாவம் பாவ சுபாவம் தான் பழைய மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. Therefore that sinful nature, the born nature is called the sinful character. சிறு குழந்தையை பாருங்க. You see the little child. சில வேளை சில காரியங்களுக்காக அதை அடம் பிடித்து அழுது கொண்டே இருக்கும்.
sometimes it will be adamantly crying for something. யார் அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தது? Who had taught it to adamantly cry? நன்மை தீமை என்னதென்று அறியக்கூட இல்லை. ஆனா அதற்கு முன்பாக இப்படிப்பட்ட சுபாவம் எப்படி வந்தது? It has not yet known what is good and evil, but how it got that character. வெளியில அந்த தாய்க்கோ தகப்பனுக்கோ ஏன் அழுகுதுன்னு தெரியாது. என்னென்னவோ செய்து பார்ப்பாங்க, ஆனா அழுகு நிற்காது. But sometimes the father and mother will not be able to know why the child is crying. They will try all these things, but it will not stop crying. இதுதான் பிறக்கும் பொழுதே நாம் பாவத்துல பிறப்போம் ஒரு அத்தாட்சி. That is one proof of that we are born in sin. அதன் பின்பு சூழ்நிலைகள் மூலமாக நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு பாவம் செய்கிறோம். Then by circumstances we learn many things and commit sin. ஆனால் ஞானஸ்நானம் பெறும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய பாவ கிரியைகளை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால கழுவி நம்மை மன்னிக்கிறார். But when we are saved, Lord Jesus Christ washes away all our sinful works by His blood and He is forgiving us. இந்த பழைய மனுஷனாகிய பாவ சுபாவத்தினால் நாம் செய்கிற ஒவ்வொரு துஷ்டத்தனமான கிரியைகள் மூலமாகவும் இந்த எழுத்தின் பிரகாரமான சரீரத்திற்குள்ள ஒரு பாவ சரீரத்தை நாம் உண்டாக்குகிறோம். Because of every evil work we do with the members of the body of sin, we create a body of sin within this literal body. பழைய மனுஷனுடைய தூண்டுதலால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தினாலும் பாவ மனுஷனை உண்டாக்குகிறோம். We create the man of sin, body of sin, a body of sin by the provocation of the old man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஞான ஸ்நானத்துல அந்த பாவ சரீரம் ஒளிந்து போகிறது. In baptism that body of sin is utterly removed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படி இந்த இரண்டு முக்கியமான ஒரு அனுபவம் ஞான ஸ்நானத்துல நமக்கு கிடைக்கிறது. In this way we get these two important experiences. பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படுகிறது, பாவம் ஒளிந்து பாவ சரீரம் ஒளிந்து போகிறது. The old man is crucified and the body of sin is destroyed. அதனால் இனி நாம் பாவத்திற்கு ஊழியம் செய்ய வேண்டியதில்லை. Therefore we need not anymore serve sin. அல்லது இனி நாம் பாவத்திற்கு அடிமை அல்ல. Henceforth we are not servants of sin. நாம் பாவத்துக்கு மரித்தவர்கள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாக மாறுகிறோம். We become dead to sin and living for God. இவ்விதமாக தான் பாவத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை செய்ய ஞான ஸ்நானத்திலிருந்து தான் நாம் ஒரு பயிற்சி செய்கிறோம். In this way we start practicing from baptism to live a life free of sin. சத்தியம் அறியாதவர்கள் சத்தியத்தை அறிந்து ஞான ஸ்நானம் பெற வேண்டும். The people who do not know the truth should know the truth and take baptism. சத்தியத்தை அறிந்தவர்கள் ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு ஞான ஸ்நான சத்தியத்திற்கு ஏற்றபடி ஒரு பாவமில்லாத ஜீவியத்தை செய்ய பயிற்சி செய்ய வேண்டும். The people who have known the truth of taking baptism should practice to live a sinless life according to the truth of baptism. அப்பொழுதுதான் நாம் யோர்தானின் அனுபவத்தில் வந்திருக்கிறோம். Then only we have come to the experience of Jordan. ஞான ஸ்நான சத்தியத்தில் தான் ஜெய ஜீவியம் ஆரம்பிக்கிறது. Only in the truth of baptism the victorious life begins. ஞான ஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதனால தான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய ஒரு ஆயத்தம் நம்மில் ஆரம்பிக்கிறது. Only in the truth of baptism the preparation for entering into heaven begins. ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்படுகிறோம். When we are taking baptism we are united in the likeness of his death. அதன் பின்பு அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை தருகிறார், நாம் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுகிறோம். Then he is giving us the anointing of the Holy Ghost, we are united in the likeness of his resurrection. இந்த சாயலில் இணைக்கப்படும் பொழுதுதான் உண்மையான அந்த உயிர்த்தெழுதலின் நாளுக்குரிய நம்பிக்கை நம்முடைய ஜீவியத்தில் பெறும். When we are united in his likeness we get the hope of his coming. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படினால யோர்தான் ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டதான இடம். Therefore Jordan is the place where the baptism was given. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இனி 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நாம் படிக்கும் பொழுது, when you turn to second book of Kings, second chapter 9th verse, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். And it came to pass when they were gone over that Elijah said unto Elisha, ask what I shall do for thee before I be taken away from thee. And Elisha said, I pray thee that the double portion of the Spirit be upon me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக எலிசாவிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் இரட்டிப்பாக உம்முடைய ஆவியின் வரம் வேண்டும் என்று கேட்டான். Here Elijah is asking Elisha, before I am taken up, what do you want in your life? He is asking for double portion of the Spirit upon him. அங்கேதான் எலியா சுழல் காற்றில் பரலோகத்துக்கு ஏறி போனான். From there only Elijah was taken up upon the whirlwind to heaven. எலிசாவை கண்டு என் தகப்பனே என்று சொல்லி புலம்பினான். Elisha on seeing that lamented, oh my father. அப்பொழுது எலியாவின் மேலிருந்து சால்வை எலிசாவின் மேல் விழுந்ததாக 14ஆம் வசனத்தில் படிக்கிறோம். In the 14th verse we read that at that time the mantle of Elijah fell upon Elisha. இப்படி எலிசா அந்த எலிசாவின் மேல் எலியாவின் சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது அவன் இரட்டிப்பான அந்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டதுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. The falling of the mantle from Elijah upon Elisha shows
he had received the double portion of the Spirit that was upon Elijah. அதன் பலனாக தான் எலியாவை பார்க்கலும் 2 மடங்கு அற்புதங்களை எலியா செய்தான் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். And we read in the Bible, because of that he did double times the miracles done by Elijah. அப்படினால எலியாவின் ஆவி அல்ல எலியாவின் ஆவியின் வரம் எலிசாவின் மேல் வந்து இறங்கின இடம்தான் யோர்தான். Therefore Jordan is the place where the spirit of that was upon Elijah came upon Elisha. இது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக இருக்கு. That is the type or the symbol of us receiving the anointing of the Holy Ghost. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் வேதத்துல முன்மாறி பின்மாறி என்ற 2 அனுபவங்களை குறித்து படிக்கிறோம். We read about the former rain and the latter rain in the Bible. முன்மாறி என்று சொல்வது நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது பெற்றுக்கொண்டதான அபிஷேகத்தை காண்பிக்கிறது. The former rain shows the anointing which we received when we received the anointing of the Holy Ghost for the first time. ஆனால் பின்மாறி அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் अनेक காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறது. It starts to make and form many things in our spiritual life. அல்லது அந்த அபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு மறுரூபமாக்குதல் வேலை ஆரம்பிக்கிறது. Or the work of transformation is beginning in our life through that anointing. ஆனால் கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பின்மாறி அவசியமா இருக்கிறது. But to be caught up in the coming of the Lord, we need a latter rain. பின்மாறினால் என்ன சம்பவிக்கிறது? What shall happen by the latter rain? ஜீவியத்தில் ஒரு பூரணத்தின் வேலை சம்பவிக்கிறது. The work of perfection is done in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சாதாரணமாக விதை விதைக்க வானத்தின் மழை தண்ணீரை பார்த்து விதை விதைக்கிற குடியானவர்கள் விதை விதைத்தவுடனே ஒரு மழை பெய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Generally, the farmers who are expecting the support of rain for their crops, they sow, then expect the rain to pour down. அது நன்றாக வளர்ந்து கதிர் வளர்ந்து அறுவடை காலம் வரும்பொழுது அதற்கு முன்பாக ஒரு மழை உண்டாகும். Then when the plant grows up, just before the harvest, they expect another rain. அதன் பின்புதான் அவர்கள் அறுவடை செய்ய முடிகிறது. Then only they are able to harvest. இதை போலவே நாமும் கூட கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக ஒரு பின்மாறி அவசியம். In the same way, before we are just being caught up by the Lord, we need a latter rain. இந்த பின்மாறி தான் இரட்டிப்பான ஆவியின் வரத்திற்கு அடையாளமா இருக்கிறது. And this latter rain is the type of the double portion of the Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் அந்த இரட்டிப்பான வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். We have to receive that double portion of the Spirit. ஏன் இரட்டிப்பான வரம் நமக்கு அவசியம்? Why do we need the double portion of the Spirit? இந்த நாட்டில நமக்கு இரட்டிப்பான உத்தரவாதங்கள் உண்டு. In these days we have double fold and responsibility. முதலாவதாக அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நம்முடைய ஜீவியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். Firstly, by the power of the Holy Ghost we should preserve our life. இரண்டாவதாக அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் காணப்படக்கூடிய ஒரு ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும். Secondly, we should live a life that are useful to others by the power of the Holy Ghost. அந்த இரட்டிப்பான அபிஷேகம் பெற்றவர்களுக்கு மாத்திரம்தான் தங்களை பாதுகாத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் ஜீவிக்க முடியும். The people who have received the double portion of the Spirit can only preserve themselves and make themselves useful for others. நாம் இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக முதலாவது சரியாய் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டியது அவசியம். Before receiving the double portion of the Spirit, first we have to receive the anointing of the Holy Ghost properly. இந்த கடைசி நாட்களில் இந்த இரட்டிப்பான அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். In this last days, it is very much necessary for us to receive the double portion of the Spirit. அப்படினால இந்த நாட்டில் நம்ம அபிஷேகத்தை பெறாமல் இருந்தால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். Therefore, in these days, if we have not yet received the anointing, we have to receive it. இன்னும் சிலர் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிறார்கள். There are some people who have not received the anointing of the Holy Ghost. பெறாதவர்கள் இந்த நாட்டில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். The people who have not yet received the anointing of the Holy Ghost should receive that in the நாம் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலாம்? How can we receive the Holy Ghost? பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னது போல, On the day of Pentecost, as Peter said, முதலாவது மனம் திரும்ப வேண்டும், அடுத்தபடியாக சரியாக ஞானஸ்நானம் பெற வேண்டும். First we have to repent, then we have to take proper baptism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் சரியாய் மனம் திரும்பாவிட்டாலும் சரியான ஞானஸ்நானம் பெறாவிட்டாலும் நமக்கு அபிஷேகம் கிடைக்காது. If we do not repent properly, if we do not take the proper baptism, we will not receive the anointing of the Holy Ghost. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது, When you turn to the Acts of Apostles 8th chapter, இங்கே அவர்கள் அந்த 19ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது, in the 19th chapter if you read, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவில் வந்த பொழுது அங்கிருந்ததான சீஷர்களை பார்த்து, நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவி பெற்றீர்களா என்று கேட்டார். When Apostle Paul went to Ephesus, he asked the disciples that, have you been anointed with the Holy Ghost when you became disciples? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்று கேள்விப்படவே இல்லையே. And they said, we have not so much as heard whatever there be any Holy Ghost. அப்படி என்றால் நீங்க என்ன ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? If so, what baptism have you received? அவர் சொன்னார்கள், யோவான் ஞானஸ்நானம் தான் பெற்றோம். And they said, we were baptized unto John's baptism. அப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க அங்கே அப்போஸ்தலன் கட்டளையிட்டார். Then the apostle commanded that they be baptized in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் என்று சொன்னது நான் முன்பு சொன்னது போல இயேசு கட்டளையிட்ட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெறுவது பற்றி தான் அப்போஸ்தலன் அப்படி சொன்னார். I already told you, being baptized in the name of Lord Jesus means
the command of Lord Jesus Christ to be baptized in the triune God's name. அதன் பின்பு அவர்களுக்காக ஜெபித்து தலைகள் ஜெபித்த பொழுது ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். Then when he prayed for them and placed his hands upon them, they received the anointing. ஆகவே சரியான மனம் திரும்பல் சரியான ஞானஸ்நான சத்தியத்தை கீழ்ப்படியும் பொழுதுதான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். Therefore, only when we come to proper repentance and receive proper baptism, we can receive the anointing of the Holy Ghost. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்தபடியாக இயேசு சொன்னார், தம்மிடத்தில் விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். Nextly, Jesus said, from whomsoever that believeth in me, the springs of living water will flow down from his bosom. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்தாவை பற்றி அப்படி சொன்னார் என்று சொன்னார். There it is mentioned that he spoke about the Holy Ghost, which the people who are to believe upon him shall receive. ஆனபடினால கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நல்ல விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் ஜெபித்து காத்திருக்கும் பொழுது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். Therefore, when we believe in Jesus Christ and wait for that, we will receive the anointing of the Holy Ghost. நான்காவதாக நாம் அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 32 வசனத்தில் தேவன் தமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு பரிசுத்தாவை தருகிறார் என்று படிக்கிறோம். In 5:38 of the Acts of Apostles, we read that he is giving the Holy Ghost unto them that obey him. நாம எல்லா விஷயங்களிலும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். We should obey God in everything. நமக்கு விருப்பமான காரியங்களை கீழ்ப்படுவது மற்ற காரியங்களை விருப்பம் இல்லாமல் இருப்பது அல்ல. In whichever things we are pleased, we will obey. In other things, now we are not obeying. பரிசுத்தாவை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளாவிட்டா தேவனுக்கு எல்லா விஷயங்களையும் நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா என்று சற்று ஆராய்ந்து பார்ப்போம். If we have not obeyed unto the Holy Ghost, we have not yet received the honor of the Holy Ghost, we should see whether we have obeyed God in everything. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படின்னா தேவனுக்கு எல்லா விஷயங்களும் நாம் கீழ்ப்படிய நாம் தீர்மானம் பண்ணும் பொழுது நாம் அதற்கு ஒரு பிரயாசப்படும் பொழுது பரிசுத்தாவை அவர் தருகிறார். When we decide and try to obey God in everything, he is giving us the Holy Ghost. இயேசு கிறிஸ்து சொன்னார், அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுவரிடத்தில் அவர் பரிசுத்தாவி பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது பரிசுத்தாவை தருகிறார் என்று சொன்னார். Jesus Christ said, whomsoever ask unto him, the Father will give them the Holy Ghost. ஆனபடினால வாஞ்சையோடும் தாகத்தோடும் நாம் பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். Therefore, we should pray with thirst and longing unto the Father. அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த கடைசி நாட்டில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இரட்டிப்பான அபிஷேகத்தை கர்த்தருடைய சந்நிதியில் வரும்போது கர்த்தர் நமக்கு தருவார். The people who have not yet been anointed, you ask for the anointing and receive it, then the Lord will give you the double portion of the Spirit. இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அபிஷேகத்தை பெற்ற நாம் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாதபடி பரிசுத்தாவியை நம்ம விட்டு விலகி போகாதபடி ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். If we are to receive the double portion of the Spirit, we who have been anointed should not grieve the Holy Spirit that he may depart from us. பரிசுத்தாவியானவர் நம்மை விட்டு போக முடியாக அல்லது பரிசுத்தாவியை நஷ்டப்படுத்த முடியாக நம்முடைய ஜீவியத்தில் எந்த காரியங்கள் இடம் கொடுக்க கூடாது. We should not give place for anything in our lives so that the Spirit of God may be grieved in us and depart from us. நம்முடைய பரிசுத்தப்படாத சுபாவங்களினால நாம் பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறவர்களா இருக்க கூடாது. We should not be grieving the Holy Ghost by the unsanctified character. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் எபேசியர் 4 அதிகாரம் 30 வசனத்தில் அதை நாம் காண்கிறோம். We can read about that in Ephesians 4:30. நம்முடைய பொல்லாத சுபாவங்கள் பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறதாக இங்கே அப்போஸ்தலன் சொல்லுகிறார். There the apostle says our evil characters, habits or natures are grieving the Holy Spirit. ஏசாயா 63 அதிகாரம் 10 வசனம் படிக்கும் பொழுது When you turn to 63:10 of the இங்கே Isaiah, பரிசுத்தாவியை விசனப்படுத்துகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. there it is mentioned about grieving, sorrowing, vexing the Holy Spirit. கலக குணமுள்ளவர்கள் முரட்டாட்ட குணமுள்ளவர்கள் தான் பரிசுத்தாவை விசனப்படுத்துகிறவர்கள் என்று அங்கே நாம் படிக்கிறோம். The people with rebellious spirit and stubborn nature, they are vexing the Holy Spirit. அப்போஸ்தலர்கள் 9 அதிகாரம் 9 வசனம் 5 அதிகாரம் 9 வசனத்தில் In Acts of Apostles 5th chapter 9th verse, பரிசுத்தாவை சோதிக்கிறதை பற்றி சொல்லியிருக்கு. they are trying the Holy Spirit. யார் பரிசுத்தாவை சோதிக்கிறவர்கள்? Who shall try the Holy Spirit? இங்கே அனனியா சப்பீராளை பார்த்து தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்படி சொன்னார். Apostle Peter spoke unto Ananias and Sapphira like that. அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பொய் சொன்னார்கள். They lied in the presence of God. அவர்களுடைய பண ஆசை நிமித்தமாக பொய் சொன்னார்கள். Because of the covetousness, love of money in their heart, they lied before God. அதனால தான் நீங்க பரிசுத்தாவியை சோதிக்க ஒருமனப்பட்டது என்ன என்று அப்போஸ்தலன் கேட்கிறார். And that's why the apostle is asking, why you are unified to try the Holy Spirit? அதனால நம்முடைய பொய் ஆவியானவரை சோதிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. Therefore our lives are trying the Holy Spirit. எபிரேயர் 10 அதிகாரம் 29 வசனத்தில் Hebrews 10:29 பரிசுத்தாவியை அசட்டை பண்ணுகிறது அல்லது அதை நிந்திக்கிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. despising or blaspheming the Holy Spirit is mentioned. யார் பரிசுத்தாவியை அசட்டை பண்ணி நிந்திக்கிறார்கள்? Who are blaspheming and despising the Holy Spirit? ஆவிக்குரிய ஜீவியத்தை இழந்து போகிறவர்கள். The people who lose their spiritual life. தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை இழந்துவிட்டு தீமையான காரியங்களுக்கு தங்களுடைய ஜீவியத்தில் இடம் கொடுக்கிறவர்கள் ஆவியை பரிசுத்தாவியை அல்லது கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்கள். The people who lose their Holy Ghost and give place for evil things in their life,
They are blaspheming and despising the spirit of grace. அப்போஸ்தலர்கள் 7:51 When you turn to Acts of Apostles 7:51, பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறதை பற்றி சொல்லியிருக்கிறது. it is mentioned about resisting the Holy Spirit. யார் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள்? Who are the people who resist the Holy நம்முடைய Spirit? இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். They are uncircumcised in their heart and their body. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விருப்பம் இல்லாதவர்கள். They are not ready to hear the voice of God. கர்த்தருடைய சத்தத்தை இதயத்தில் ஏற்றுக்கொள்ள விருப்பம் They are இல்லாதவர்கள். not willing to receive the voice of God. இவர்கள் தான் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். They are resisting the Holy Spirit. முதலாம் தெசலோனிக்கேயர் 5:19 In 1 Thessalonians 5:19, பரிசுத்த ஆவி அவித்து போடுகிறதை பற்றி சொல்லியிருக்கிறது. they are quenching the Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதை பற்றி நாம் சற்று முன்பு கூட கவனித்தோம். We have already meditated இந்த about அனுபவத்தை பற்றி தான் இயேசு அன்பு தணிந்து போவது என்று சொன்னார். that. About that only Jesus Christ spoke about the quenching of the love. எதனால் அன்பு தணிந்து போகிறது? How the love of God is quenched? அக்கிரமம் மிகுதியாகிறது. By the increase of iniquity. அக்கிரமம் என்று சொல்லும் பொழுது பல காரியங்களை பார்க்கலாம். Iniquity means lot of things. விசேஷமாக தேவ சித்தம் செய்யாதவர்களை அக்கிரம செய்யக்காரர் என்று இயேசு சொல்கிறார். The people who are not doing the will of God are addressed by Jesus Christ as the iniquity doers. ஆனபடினால நம்முடைய ஜீவியத்தில தேவ சித்தத்துக்கு அந்நியமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நாம் ஆவியை அவித்து போடுகிறவர்களாய் மாறுகிறோம். Therefore, in our lives, when we give place for the things which are against the will of God, we are quenching the Spirit of God. இப்படிப்பட்ட 6 விதமான காரியங்களில் நம்முடைய ஜீவியத்தில் இடம் கொடுக்கும் பொழுது நாம் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம், அவரும் அலட்சியப்படுத்துகிறோம், அவர் நம்மை விட்டு போய்விடுவார். When we give place for these 6 things in our life, we are despising and neglecting the Spirit of God, He will depart from us. அப்படி என்றால் இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற நாம் தகுதிப்பட முடியாது. Then we cannot be worthy to receive the double portion of அபிஷேகத்தை the Spirit. பெற்றவர்கள் அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். People who have not yet been anointed should receive the anointing. பெற்றவர்கள் தங்களுடைய அபிஷேகத்தை ஆவியின் நிறைவின் ஜீவியத்தை பாதுகாத்துக் கொண்டு நாம் முன்னேறி சென்றால் தான் இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற அவர் நம்மை பாத்திரவான்களை மாற்றுவார். The people who have already been anointed, if they preserve the life of anointing and progress in the spiritual life, you can be found worthy to receive the double portion of the Spirit. எலியா யோர்தானில் தான் ஆவியின் வரத்தை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். Elisha received the double portion of the Spirit. இந்த கடைசி நாட்ல கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இந்த பின்மாரியின் அபிஷேகத்தை பெறுவதை காண்பிக்கிறது. It shows receiving the lateral rain before the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக ஒரு பின்மாரியின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியாது. Unless we receive the lateral rain just before the coming of the Lord, we cannot be prepared for the coming of the Lord. சகரியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, when you turn to the book of Zechariah 10th chapter first 2 verses, பின்மாரி மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. you pray unto the Lord for the lateral rain. அப்படி வேண்டிக் கொள்ளும்போது என்ன செய்யும்? என்ன கர்த்தர் என்ன செய்கிறார்? When you pray like that, what the Lord is doing? வயல்வெளியில் அவனுக்கு பயிர் உண்டாகும்படியாக கர்த்தர் அந்த மழையை தருவார். The Lord shall give us the rain so that there are crops in the field. ஆனபடினால அந்த பின்மாரியின் அந்த அபிஷேகம் தான் நம்ம கர்த்தருடைய வருகையில காணப்படக்கூடிய அந்த நற்பலன்களாக வெளியேற பெற்ற அந்த பலன்களாக நம்ம மாற்ற முடியும். Therefore, the anointing of the latter rain only changes to be the worthy harvest, worthy grains to be harvested in the coming of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடினால அப்ப எலிசா ஆவியின் இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்ட இடம் தான் யோர்தான். Elisha, the Jordan is a place where Elisha received the double portion of the Spirit. இனி முதலாம் ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 45ஆம் 46ஆம் வசனங்களை படிக்கும் பொழுது, when you come to the first book of Kings 7 chapter 45 and 46, இந்த எரிகோவை பற்றிய இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். we read about another thing concerning Jericho. செப்பு தட்டிகளும் சாம்பல் கரண்டிகளும் களங்களும் செய்தான். கர்த்தரின் ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு ஈரான் செய்த இந்த எல்லா பணிமுட்டுகளும் சுத்தமான வெண்கலமாயிருந்தது. யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியிலே சுக்கோத்துக்கும் சந்தானுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா இவைகளை வார்ப்பித்தான். And the pots and the shovels and the basins and all these vessels which Hiram made to King Solomon for the house of God were of bright brass. In the plain of Jordan did the king cast them in the clay ground between Sukkot and Zartan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இந்த 45ஆம் வசனத்துக்கு மேல சில வசனங்களை படிக்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்தை கட்டின சாலமோன் அந்த ஆலயத்துக்கு அவசியமான சில பனிமுட்டுகளை எல்லாம் உண்டாக்கினதை குறித்து படிக்கிறோம். If you read the earlier verses above the 40th verse, we read about Solomon making certain instruments for building the temple of God. இங்கே சில முக்கியமான பனிமுட்டுகளை எல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது. Here certain important instruments and materials are mentioned. இந்த பனிமுட்டுகள் எல்லாம் எங்கே செய்யப்பட்டதா? Where were these instruments were made? 46ஆம் வசனத்தை நாம் படித்தோம். யோர்தானின் சமனான வெளியிலே தான் ராஜா இவைகளை வார்த்தான். In the 46th verse we read that in the plains of Jordan did the king made the casting thereof. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதை காண்பிக்கிறது. What does that show? யோர்தான் தான் நாம் கர்த்தருடைய ஆலயத்தினுடைய பனிமுட்டுகளாய் மாற்றப்படக்கூடிய ஒரு இடம். Jordan is a place where we are made as the instruments in the temple of God. கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் அவருக்கு அவசியமான அந்த பனிமுட்டுகளாய் நாம் உருவாக்கப்படக்கூடிய இடம் யோர்தான். Jordan is a place where we are formed into instruments
to be used in the temple of God. இந்த தேவனுடைய ஆலயத்தினுடைய தூண்கள் இங்கேதான் வார்க்கப்பட்டது என்கிறத மேலே வசனங்களை படித்தால் நாம் விளங்கிக் கொள்ளலாம். In the earlier verses we can read and understand that the pillars of the temple of God were cast there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஜெயம் கொள்ளுகிறவர்களை தேவனுடைய ஆலயத்தின் தூண்களாக மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். The Lord had promised that the overcomer shall be made the pillars in the temple of God. நாமும் கூட தேவனுடைய ஆலயத்திலே தூண்களாய் மாற வேண்டும் என்றால், If we are also to become pillars of God, தேவனுடைய ஆலயத்திலே காணப்பட வேண்டிய அந்த வெளியேற பெற்ற அந்த பனிமுட்டுகளாக மாற வேண்டும் என்றால், if we want to become the precious instruments in the temple of God, நாம் யோர்தான் அனுபவத்தில் வர வேண்டியது அவசியம். we should come to the experience of Jordan. யோர்தான் அதை வார்த்தான். He cast them in Jordan. வார்க்க வேண்டும் என்றால் அதுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? What is to be done before casting அதுக்கு anything? முன்பாக அந்த உலோகமானது நல்லா உஷ்ணப்படுத்தப்பட்டு அந்த பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வந்து அந்த மெல்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து அது வர்ற வரையிலும் அது சூடாக்கப்பட்டு அதன் பின்புதான் ஊற்றப்படும். The metal is to be first heated up to its melting point, then only it can be cast into it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படினால யோர்தான் என்று சொல்வதுதான் கர்த்தருடைய ஆலயத்தில் வெளியேற பெற்ற பாத்திரங்களாய் நாம் மாற்றப்படுவதற்காக கர்த்தர் நம்மை உருவாக்கக்கூடிய இடம். Therefore Jordan is a place where we are formed or made into the instruments of God to be used in the temple of God. அதற்காக சில வேளையில கர்த்தர் நம்மை உருக்குவார். For that sometimes the Lord may melt us. நாம் வேதத்தில் படிக்கிறோம், நான் உன்னை புடமிடுவேன் என்று சொல்கிறார். And the Lord says, I will try you. நாம சில வேளையில அதுக்காக அக்கினி பரீட்சைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். Probably we have to face fiery trials for that. என்றாலும் கர்த்தர் நம்மை உருக்கின பின்பு, But after the Lord melts us, அவருக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக அவருடைய ஆலயத்தில் காணப்படும்படி நம்மை வார்ப்பார். He will cast us so that we may be seen as a useful vessel in His temple. ஆகையினால்தான் யோர்தானுக்கு வந்த பின்புதான் நம்ம கர்த்தருடைய ஆலயத்துல நித்திய வீட்டுல போகக்கூடியதான பாத்திரங்களை நாம் மாற்றப்பட முடியும். Therefore, after coming to Jordan only, we can be seen as instruments to take place in the temple of God in eternity. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கடைசியாக எரேமியா 12 அதிகாரம் 5 வசனத்தில், Finally, in Jeremiah 12:5, யோர்தான் என்று சொல்வது நாம் சந்திக்கக்கூடிய சில உபத்திரவங்கள், நிந்தைகளுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. Jordan is told as a type under the trials and reproaches which we have to face. இங்கே நாம் பார்க்கிறோம், யோர்தான் பிரவாகித்து வந்தால் என்ன செய்வாய்? What shall you do if the Jordan is overflowing? படிக்க பார்க்கலாம். நீ காலாக்களோட ஓடும்போது உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? If thou wast one with the footmen and they have wearied thee, then how canst thou contend with horses? And if in the land of peace wherein thou trustest they wearied thee, then how wilt thou do in the swelling of Jordan? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படினால யோர்தான் என்று சொல்வது இங்கே பிரவாகித்து வருது சொல்றது நமக்கு இந்த கடைசி நாட்டில நாம் சந்திக்க வேண்டிய உபத்திரவங்களையும் நிந்தைகளையும் காண்பிக்கிறது. Therefore, the swelling of Jordan indicates the reproaches and problems and sufferings, afflictions we have to face in these last days. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முக்கியமாக இந்த கடைசி நாட்டில நாம் கர்த்தருடைய வருகைக்காக உருவாக்கப்படுவதற்காக கர்த்தர் உபத்திரவங்கள் அல்லது பாடுகள் உபத்திரவங்களை நமக்கு அனுமதிக்கிறார். Most importantly, to be prepared for the coming of the Lord is permitting certain afflictions and persecutions to us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த உபத்திரவங்கள் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? What we have to do when these afflictions come? கொரிந்து சபையாரை பற்றியும் தெசலோனிக்கே சபையாரை பற்றியும் சில நல்ல அனுபவங்களை நாம் வேதத்தில் படிக்கிறோம். We read about very good experience of the Corinthian church and the Thessalonian church. 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 2 வசனத்துல கொரிந்து சபை பற்றி நான் படிக்கும் பொழுது, when you turn the second epistle of Corinthians 8 chapter 15, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தாலும் அவர்கள் பரிபூர்ண சந்தோஷமுடையவர்களாக இருந்தார்கள். Even though they were in much affliction, they were having perfect joy. அதன் மூலமாக அவர் மனப்பூர்வமாய் எல்லாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார். Therefore they were able to give everything willingly. நாமும் கூட உபத்திரவ வேளையிலே சந்தோஷப்பட வேண்டியது அவசியம். We also should rejoice at the time of our trial. கர்த்தர் நம்மை பற்றி விரும்புகிறார். That's what the Lord is expecting from us. தெசலோனிக்கே சபையாருடைய விசேஷம் என்ன? What is specialty of the Thessalonians? முதலாம் தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 6 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, when you read the Thessalonians 1 chapter 6 verse, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தாலும் even though they were in much affliction, பரிசுத்தாவின் சந்தோஷத்தை பாதுகாத்துக் கொண்டு they preserved the joy of the Holy Ghost, கர்த்தரையும் பரிசுத்தவான்களையும் பின்பற்றினார்கள். and they followed the saints and the Lord as the saints of God. கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். They joyfully accepted the word of God. பரிசுத்தாவின் சந்தோஷத்தை பாதுகாத்துக் கொண்டார்கள். They preserved the joy of the Holy Ghost. மனப்பு சந்தோஷமாய் வசனத்தை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். Joyfully they accepted the truth. கர்த்தரையும் பரிசுத்தவான்களையும் பின்பற்றினார்கள். They followed the Lord and the saints of God. பிரியமானவர்களே, அதற்காக தான் கர்த்தர் நமக்கு கடைசி நாட்டில் யோர்தானில் வர வேண்டும் என்று விரும்புகிறார். That's why, beloved, the Lord is expecting us to come to Jordan the last day. இனி 2 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 4 வசனத்துல பார்க்கும் பொழுது, when you turn to 2 Thessalonians 1:4, உபத்திரவப்பட்ட வேளையிலே அவர்கள் பொறுமையும் விசுவாசத்தையும் தங்களுடைய ஜீவியத்திலே அவர்கள் காண்பித்தார்கள். when they were persecuted and made to
accept tribulation, they showed patience and faith. அவர்கள் உபத்திரவப்பட்ட வேளையில் அவர்கள் முறுமுறுக்கவில்லை, அவர்கள் பதறி போகவில்லை, பொறுமையா இருந்தார்கள், விசுவாசமா இருந்தார்கள். When they were persecuted, they did not murmur, they did not hasten, they were patient, they were having faith. இந்த கடைசி நாட்ல நாமும் கூட யோர்தான்ல வரும்படியாக அனுமதிக்கும் பொழுது இந்த அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. In these last days, when the Lord is making us to come to Jordan, we have to accept this experience. காரணம் என்ன? உபத்திரவங்கள் மூலமாக நாம் வழி விலகி போகாதபடி அந்த வழியில் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். The Lord wants to help us to remain in the way at the time of affliction, that we may not go astray. சங்கீதக்காரன் சொல்கிறான் 119 சங்கீதம் 67 வசனத்திலே, உபத்திரவப்படுவதற்கு முன்பு நான் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். A psalmist says in 119 Psalm 67th verse, before I was afflicted, I went astray, now I walk in thy law. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 71 வசனம் சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால தான் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். 71st verse he says, it is good for me to be afflicted, by that I have learned thy law. நம்முடைய ஜீவிதத்திலும் கூட அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள சரியான வழியில கொண்டு வர சில நேரத்தில் கர்த்தர் உபத்திரவங்களை அனுமதிப்பார். Probably the Lord will permit afflictions in our life in order to learn his statutes and commandments. ரோமர் 5 அதிகாரம் 3-4 வசனங்களை படிக்கும் பொழுது, when you read Romans 5th chapter 3rd and 4th verse, சொல்கிறார், உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கை எங்களுக்கு உண்டாக்குகிறது. And knowing that tribulation worketh patience, and patience experience, and experience hope. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சை என்று தமிழ்ல சொல்லியிருக்க, ஆங்கிலத்துல எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் என்று சொல்லியிருக்கார். In English it is told beautifully, the tribulation worketh patience, and patience experience. அப்படினால உபத்திரவங்கள் மூலமாக புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய ஜீவியம் மறுரூபமாக்கப்படுகிறது. Therefore by tribulations our life is transfigured to get new experiences. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17 வசனத்தில் உபத்திரவமானது ஒரு நித்திய கனமகிமை நமக்கு உண்டாக்குகிறது என்று நாம் படிக்கிறோம். In 2 Corinthians 4:15 we read that the persecution of these little time is working a great eternal weight of glory. அப்போஸ்தலர் நடபடிகள் 14 அதிகாரம் 22 வசனம், உபத்திரவங்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போகக்கூடிய கடைசி வழி என்று சொல்லப்பட்டிருக்கு. In Acts of Apostles 14:22 it is mentioned that only through afflictions we have to persecutions we have to enter into the kingdom of heaven. உபத்திரவங்களின் வழியாக தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். We ought to enter the kingdom of heaven through affliction. உபத்திரவப்பட விருப்பம் இல்லாவிட்டால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை புறக்கணிக்கிறவர்களா இருக்கிறோம். If you are not ready to suffer, we will be neglecting the kingdom of heaven. எபிரேயர் 11 அதிகாரம் 37 வசனத்தில், In 11:37 of the Hebrew, இங்கே உபத்திரவம் தான் நம்மை மேன்மையான உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரவான்களாய் மாற்றுகிறது இங்கே படிக்கிறோம். Here we read that the persecution affliction only make us the partakers of the better resurrection. ஆகவே இப்படிப்பட்ட சில விசேஷமான அனுபவங்களோடு தான் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். Therefore with these special purposes and reasons the Lord is permitting afflictions in our life. அப்படினால நாம் என்ன செய்ய வேண்டிய இந்த நாட்டில் உபத்திரவங்களை சந்திக்கும் பொழுது அந்த கொரிந்து சபையாரை போல, அந்த தெசலோனிக்கே சபையாரை போல நாம் நடந்து கொள்வோம் என்றால் அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். Therefore in these days when we are meeting persecution and affliction, if we are guiding ourselves like the Corinthians and the Thessalonians, it will be better for us. அது மாத்திரமல்ல, யோர்தான் என்று சொல்வது நிந்தைகள் சந்திக்கிற இடம். Not only that, Jordan means a place where we face reproach. இந்த நாட்டில் அநேகர் தங்களுடைய பெயர் பாதுகாக்கப்பட வேண்டும் ரொம்ப கவனமா இருப்பார். In these days the people are very careful to preserve their name. பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் நாம் நிச்சயமாக நிந்தையை சந்தித்திருக்க வேண்டும். If we want to go to kingdom of heaven, definitely we should have faced reproach. நிந்தை என்று சொன்னா என்ன? What is meant by reproach? செய்யாத தவறுக்காக குற்றம் சாட்டப்படுவது. Being falsely accused for the thing which we have not committed. செய்த தவறுக்காக குற்றம் சாட்டப்படுவது அவமானம். If you are accused for the thing which we have actually committed, it is only a shame. செய்த தவறுக்காக தண்டிக்கப்படுவது அவமானம். To be punished for our mistake is shame. ஆனால் நிந்தை என்று சொல்வது செய்யாத தவறுக்காக குற்றம் சாட்டப்படுவது, செய்யாத தவறுக்காக தண்டிக்கப்படுவது. But reproach means being accused and punished for the things which you have not committed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சில வேளையிலே சிலருக்கு அந்த நிந்தை வரும்பொழுது மிகவும் இடறி போகிறார்கள். Sometimes when the reproach comes to them, some are offended. என்னுடைய சாட்சி போய்விட்டதே. Oh, I have lost my witness. என்னுடைய பெயர் கெட்டு போய்விட்டதே. I have lost, my name has been corrupted. கிறிஸ்தவனா இருந்த என்ன பிரயோஜனம்? What is the use of remaining as a Christian? நான் கர்த்தருடைய ஊழியம் செய்த என்ன பிரயோஜனம்? How can I do the ministry of God anymore? பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட நிந்திக்கப்பட்டவரா என்று நாம் அறிந்திருக்கிறோம். Beloved, we
we know that our Lord Jesus Christ was also reproached. அவர் போன அடிச்சுவடுகளை பின்பற்றும் பொழுது நிச்சயமாக நமக்கு நிந்தை வரும். When we follow his footsteps, definitely we will also face reproach. நிந்தை வரும் பொழுது நாம் இடறி போக கூடாது. But when the reproach comes, we should not falter. நிந்தை வரும் பொழுது நாம் அதைரியப்பட்டு போக கூடாது. When the reproach comes, we should not be discouraged. நிந்தை வரும் பொழுது பின்வாங்கி போக கூடாது. We should not backslide when the reproach comes. அப்போஸ்தலனாகிய பேதுரு நிந்தை வரும் பொழுது நாம் நடந்து கொள்ள வேண்டிய இரண்டு விதங்களை குறித்து சொல்றார். Apostle Peter says two ways in which we should conduct ourselves when the reproach comes. காரணம் ரெண்டு விதங்களில் நாம் நிந்தையை சந்திக்கிறோம். Because we are facing reproach in two ways. ஒன்று புறஜாதிகள் அல்லது கர்த்தரை அறியாதவர்கள் மூலமாக நமக்கு நிந்தைகள் வருகிறது. One, we are facing reproach from the Gentiles from the heathen who do not know God. மற்றொன்று கர்த்தரை அறிந்த ஜனங்கள், நம்முடைய ஜனங்கள் சபையாராலோ நம்முடைய ஊழியர்களாலோ விசுவாசிகளாலோ நமக்கு நிந்தைகள் வரலாம். Secondly, by the people who know God, here it may be our servants of God or the believers, we may face reproach. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. புறஜாதியார் நமக்கு விரோதமாக பேசி நம்ம நிந்திக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 1 பேதுரு 2 அதிகாரம் 12 வசனத்தில் அப்போஸ்தலன் சொல்றார். Apostle says in 1 Peter 2:19, when the reproach comes, 2:12, when the reproach comes from the Gentiles. படிங்க இந்த வசனம். பிரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அமர்ச்சி நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். Having a conversation honest among the Gentiles, that whereas they speak against you as evildoers, that they may by your good works which they shall behold glorify God in the day of visitation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தரை அறியாதவர்கள் நம்மை நிந்திப்பார்கள். The people who do not know, the Gentiles may reproach us. நாம அந்த விஷயத்துல குற்றமற்றவர்களா இருந்த கர்த்தர் என்ன செய்வார்? If we are blameless in this matter, what the Lord will do? சந்திப்பின் நாளில், நியாயத்தீர்ப்பின் நாளில் அவர்களுக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்கள் என்பதை கர்த்தர் விளங்க செய்வார். In the day of visitation, the day of judgment, He will show that we are blameless before them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர்கள் அந்த நாட்களில் அவர்கள் நம்மை குற்றப்படுத்தினவர்களே அன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்மை மகிமைப்படுத்துவார்கள். The people who spoke against us will glorify God in that day. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? For that, what we should do? நல் நடக்கை உடையவர்களா இருக்க வேண்டும். We should have our good work. நம்முடைய நல் நடக்கையை நாம மாற்றக்கூடாது. We should not have change our good connotation. நாம் அவர்களுக்கு எதிர்த்தோ அல்லது அவர்கள் துக்கப்பட கோபப்படக்கூடிய விதத்தில் நடந்து கொள்ளக்கூடாது. We should not walk in such a way resisting them or angering them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Be to God. நம்முடைய நல் நடக்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். We should preserve our good work. இனி கர்த்தரை அறிந்த ஜனங்கள் நம்மை தூஷிக்கும் பொழுது, நம்மை குற்றம் சொல்லும் பொழுது, நிந்திக்கும் பொழுது என்ன செய்வது? What we have to do when the people who know God reproach us? 3 அதிகாரம் 16 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை பற்றி சொல்றார். Apostle Peter speaks about that in 3:16. படிங்க. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்மனசாட்சி உடையவர்களாயிருங்கள். Having a good conscience, that whereas they speak evil of you as of evildoers, they may be ashamed that falsely accuse your good conversation in Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கிறிஸ்துவுக்கேற்ற நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் இது புறஜாதியினர் இல்ல, கர்த்தரை அறிந்த ஜனங்கள் தான். Here it is speaking about not about the Gentiles but the people who know about God. They are accusing your good conversation in Christ. நாம நல்ல நடக்கை உள்ளவர்களா இருக்கிறோம், ஆனா அவர்கள் தூஷிக்கிறார். We are having good conversation but they are blaspheming. அவர்கள் நம்மை நிந்திக்கிறார். They are accusing us. அப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் என்ன செய்வார்? Unto them what the Lord will do? ஒரு நாள் வரை சந்திப்பின் நாள் வரும். A day of visitation will come. நம்மை தூஷித்தவர்கள் வெட்கப்படும்படியாய் கர்த்தர் செய்வார். On that day the Lord will make the people who accused us falsely will be put to shame. நாம் குற்றமற்றவர்கள் என்று கர்த்தர் அன்றைக்கு நம்மை நீதிகரிப்பார். On that day the Lord will justify that we are blameless. அவர்களுக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை நீதிகரிப்பார், கனம் பண்ணுவார். The Lord will honor us and justify us before them that they may be put to shame. அதை கண்டவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்கள். And they will be put to shame and be troubled. அதற்காக நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும்? For that how we should live? நல் மனசாட்சியை பாதுகாக்க. We should preserve the good conscience. புறஜாதிகளுக்கு முன்பாக நல் நடக்கையை பாதுகாக்க வேண்டும். கர்த்தருடைய ஜனத்துக்கு முன்பாக நல் மனசாட்சி, நம்முடைய இருதயத்தை சுத்தமா பாதுகாக்கணும். வெளியே என்ன செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. We should preserve our conversation honest before the Gentiles. We should preserve the good conscience in us being the people of God. Not கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஏன் கர்த்தர் நிந்தை அனுமதிக்கிறார்? Why the Lord is permitting reproach? இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். We see two things. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், Apostle Peter says, நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான். you are blessed if you are reproached for the sake of Christ. அப்பொழுது அதன் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். By that the Lord God is glorified. நீங்கள் தூஷிக்கப்படுகிறீர்கள், தேவன் மகிமைப்படுகிறார். You are blasphemed but God is glorified. அப்படினால் நம் மூலமாக தேவன் மகிமைப்படும்படியாக கர்த்தர் நிந்தைகளை அனுமதிக்கிறார். Therefore the Lord is permitting reproach so that the Lord may be glorified
glorified through us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை பற்றி சொல்லும் பொழுது, Lord Jesus Christ speaking about that. என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். Blessed are you if you are blasphemed or reproached for my name's sake. சந்தோஷப்பட்டு களிகூருங்கள். Leap for joy. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். For great will be reward in heaven for you. இங்கிலீஷ்ல சொல்லிருக்கிறது leap for joy. சந்தோஷப்பட்டு துள்ளி குதிக்க வேண்டும். In English it is mentioned that we should leap for joy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடினால நம்முடைய ஜீவியத்துல பரலோகத்துல மிகுந்த பலனை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருப்பார் என்றா நிச்சயமா சில நிந்தைகளை அனுமதிப்பார். Therefore, if the Lord had prepared a great reward for us in heaven, definitely He will permit some reproach to us. அந்த வேளையில் நாம் சோர்ந்து போய் இடறி போய் பின்தங்கி விட்டா பரலோகத்திற்கு அந்த பலனை நாம நஷ்டப்படுத்திடுவோம். At the time, if you become offended, if you are stumbling, if you are withering away, then we will be losing the reward in heaven. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நாம் உபத்திரவங்களை சந்திக்க வேண்டும், நிந்தைகளை சந்திக்க வேண்டும். Before being caught up in the king, in the coming of the Lord, we should face the reproach and affliction. காரணம் கர்த்தர் நம்ம மூலமா மகிமைப்படுவோம், பரலோக ராஜ்யத்தில் நமக்கு மிகுந்த பலனை தரும்படியாகவும் அதை அனுமதிக்கிறார். Because the Lord is permitting it so that the Lord is glorified by that and we may get a great reward in heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த உபத்திரவங்கள் வரும்பொழுது, நிந்தை வரும்பொழுது அதிலிருந்து நாம் ஜெயம் கொள்ள என்ன செய்வது? What we should do to overcome when the afflictions and reproach come? நாம் வேதத்தில் படிக்கிறோம், கர்த்தர் சில அற்புதமான விதத்தில் யோர்தானை இரண்டாக பிளந்ததை பார்க்கிறோம். We read in the Bible in some wonderful way the Lord divided Jordan. முதலாவதாக உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் அந்த தண்ணீரில் அவருடைய கால்கள் பட்ட உடனே யோர்தான் இரண்டாக பிரிந்தது. Firstly, when the priests that were bearing the Ark of Covenant, their feet touched the waters of Jordan, it was divided in two. அவர்களை பின்பற்றி வந்த கர்த்தருடைய ஜனங்கள் அந்த இரண்டாக பிரிக்கப்பட்டதான யோர்தானில் அந்த வெட்டாந்தரையில் நடந்தார்கள். And the people of God who were following them, they walked in the dry ground in the middle of Jordan. அப்படினால யோர்தான் நமக்காக பிரிக்கப்பட வேண்டும் என்றால் நம்மை பற்றி நம்முடைய ஆத்துமாக்களை பற்றி உத்தரவாதமா இருக்குதான் நம்முடைய நடத்திப்புக்காரத்துல போய் நம்முடைய உண்மையான நிலைமையை சொல்லி அவர்கள் நமக்கு தருகிற ஆலோசனைப்படி நடக்க வேண்டும். Therefore, if the Jordan is to be divided for us, we have to go and get the counsel from the saints of God who are inquiring after the soul, and we should follow them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யார் இடத்துல நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, யாரை பற்றி நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட இடத்துல போய் நம்முடைய கஷ்டங்களை சொல்லி பகிர்ந்து கொள்ளும்போது அவர்கள் நமக்கு ஜெபிப்பார்கள், ஆலோசனை சொல்வார்கள். யோர்தான் நமக்காக பிரிக்கப்படும். About whom we have the trust and faith, to them you can share your problems. They will give you the correct counsel. They will pray for you. The Jordan will be divided for you. எலியாவும் எலிசாவும் யோர்தானை பிரித்ததை குறித்து படிக்கிறோம். We read about Elijah and Elisha dividing Jordan. 14ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல எலிசா தன்னுடைய சால்வையை அந்த யோர்தான் தண்ணீரில் அடித்த பொழுது இரண்டாக பிரிந்தது. In 2:8 of the second book of Kings, we read Elijah beating with his mantle the waters of Jordan. The water was divided in two. அந்த எலியாவின் சால்வை தன்மேல் வந்த பின்பு எலிசா அதே சால்வை வைத்து மறுபடியும் அதே செய்கிறத நாம் 14ஆம் வசனத்தில் படிக்கிறோம். In the 14th verse we see Elisha also doing the same with the mantle of Elijah falling upon himself. ஆகவே இந்த சால்வை அவர்கள் யோர்தானில் அடித்த பொழுது யோர்தான் இரண்டாய் பிரிந்தது. Therefore, when they smote the waters of Jordan with the mantle, the water was divided into two. இந்த சால்வை தான் அபிஷேகம் அல்லது ஆவியின் வரம் என்று நாம் கவனித்தோம். The mantle, we saw it as the anointing or the gift of the Spirit. அதனால கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தின் வல்லமையினால எளிதாக யோர்தானை கடந்து போக முடியும். Therefore, with the power of the anointing which the Lord has given us, we can easily divide Jordan and cross over. பரிசுத்தவானுடைய ஆலோசனையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலும் நாம் யோர்தானை கடந்து போக அவர் நமக்கு உதவி செய்வார். The Lord will help us to cross over Jordan with the anointing, with the counsel of the saints of God and the power of the Holy Ghost. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நாம் யோர்தானுக்கு போக வேண்டியது அவசியம். Before the coming of the Lord, we have to go to Jordan. சுழல் காற்றில் எலியாவை எடுத்துக்கொள்ளும் முன்பாக கர்த்தர் அவன் யோர்தானுக்கு போக வேண்டும் என்று சொன்னார். Before the Lord took up Elijah upon the whirlwind, he asked him to go to Jordan. இங்கேதான் மோவாபியர் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டார். There the Moabites were utterly destroyed. எப்பிராயிமர் இங்கேதான் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டார். The Ephraimites were utterly defeated there. குஷ்டரோகியாக இருந்த நாகமான் இங்கேதான் சுகமாக்கப்பட்டார். The leper Naaman was killed there. யோவான் ஸ்நானகன் இங்கேதான் அநேக பாவிகளை மனம் திரும்ப செய்து ஞான ஸ்நானம் கொடுத்தான். John the Baptist gave baptism, making the sinners repent there. எலியாவினுடைய சீஷனாக இருந்ததான எலிசா இங்கேதான் ஆவியின் இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டார். Elisha, who was the disciples of Elijah, got a double portion of the Spirit. மிகவும் மகிமையான ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டின சாலமோன் அந்த ஆலயத்தினுடைய சில விசேஷமான பணிமுட்டுகளை இந்த யோர்தானில் தான் செய்தார். King Solomon, who built a glorious temple unto the Lord, he made certain important instruments of the temple here in the plains of Jordan. யோர்தான் பிரவாகித்து வருகிறதான ஒரு யோர்தான். The Jordan is swelling,
Jordan which swells up. இந்த கடைசி நாட்கள்ல யோர்தான் பிரவாகத்துக்கு வரும். In the last days the Jordan will swell up. உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள் வரும். Persecutions, afflictions, and reproaches will come. தேவன் இதை அதன் மூலமாக நமக்கு ஒரு நன்மை உண்டாகும்படி அனுமதிக்கிறார். The Lord is permitting those things for giving us some goodness. உபத்திரவங்கள் வரும்பொழுது, நிந்தை வரும்பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதன்படி நாம் நடந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். We know how we should conduct ourselves when the afflictions and tribulations come to us. We should try to walk accordingly. இந்த வேளையில் இந்த யோர்தானை கடந்து போகும்படியாக பரிசுத்தவானுடைய ஆலோசனை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். And we have to hearken to the counsel of the saints of God to cross the Jordan. பரிசுத்தாவியின் வல்லமை நாம் பிரயோகிக்க வேண்டும். We have to make use of the power of the Holy Ghost. நாம் யோர்தானை தைரியமாக நாம் மிக எந்த விதமான சிரமம் இல்லாமல் கடந்து செல்லலாம். And without any difficulty we can cross over river Jordan. யோர்தானை கடந்த பின்புதான் எலியா சுழல் காற்றில் பரலோகத்துக்கு ஏறி சென்றார். After crossing over river Jordan, Elijah was taken up by the whirlwind into heaven. வெகு சீக்கிரத்தில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிற நாள் வந்து கொண்டிருக்கிறது. The day in which we are also to be caught up into heaven is drawing nigh. அதற்காக நாம் முதலாவது கில்காலின் அனுபவத்தில் வர வேண்டும். For that we have to come to the experience of Gilgal first. அதன் பின்பு பெத்தேலின் அனுபவத்தில் வர வேண்டும். Then we have to come to the experience of Bethel. அதன் பின்பு எரிகோவின் அனுபவத்தில் வர வேண்டும். Then we have to come to the experience of Jericho. கடைசியாக யோர்தானின் அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Finally we have to receive the experience of Jordan. அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால், If we receive all these experiences, எலியாவை போல நாமும் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும்பொழுது நாமும் கூட அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். like Elijah, when our Lord Jesus Christ also comes in the midst, we shall also be caught up with him. ஆனபடியால் இந்த நாட்டில் நாம் கேட்ட சத்தியங்களுக்கு அதன்படி கீழ்ப்படிந்து ஜீவிக்க ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. Therefore let us receive the grace of God so that we may walk according to the truth which we heard in these days. கர்த்தர் நமக்கு அதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். The Lord is able to help us for that. இரண்டு சிநேகிதர்கள், சிறுவர்கள், அவர்கள் மிகவும் சிநேகிதராக இருந்தார்கள். அவர்கள் சேர்ந்து பள்ளிக்கு போவார்கள். There were two boys who were very close friends. They will be going together to school. அவர்கள் விதமாய் கொஞ்ச நாட்கள் போய் கொண்டிருந்த பொழுது ஒருவன் தவறான நண்பர்களோடு சேர்ந்து அந்த சிநேகிதனை விட்டுவிட்டு அவன் தவறான வழியில் போக ஆரம்பித்து. When they were going like that, one of them were caught by bad friends and he went the wrong way and he got separated from his friends. அந்த தவறான நண்பர்களோடு சேர்ந்து எல்லா பொல்லாத பழக்கங்களுக்கும் பொல்லாத காரியங்களுக்கும் அவன் உட்பட்டான். And he joined along with his bad friends and indulged in all kinds of evil things. கொள்ளையிடுவது, கொலை செய்வது, இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களில் கூட அவன் ஈடுபட ஆரம்பித்தான். Waylaying, murdering, in this way he indulged in many evil things. இவ்விதமாக அவன் செய்த அவன் செய்த ஒரு தவறு நிமித்தமாக ஒரு முறை அவனுடைய கூட்டத்தாரோடு பிடிக்கப்பட்டான். Because of the thing he has committed, the offense he has committed, he was caught along with his group of friends. அவன் கொள்ளையிடும்படியாக அவனுடைய கூட்டத்தார், அந்த குழுவினர் ஒரு வங்கியை கொள்ளையிடும்படி சென்றார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டு விட்டார்கள். He along with his friends went to rob a bank. At that time they were caught, all the group of the people. அதன் பின்பு கைது செய்யப்பட்டு அவன் மேல் வழக்கு தொடரப்பட்டது. He was arrested and the case was registered against him. வழக்கு விசாரணைக்காக அவன் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டான். He was brought to the court for the trial. அந்த நீதிமன்றத்தில் அந்த குற்றவாளி கூண்டில் அவன் நிற்கும் பொழுது அவன் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சிறுவனாக இருந்த பொழுது அவனோடு இருந்த அந்த சிநேகிதன் இப்பொழுது படித்து அவன் வழக்கறிஞராக அங்கே இருக்கிறதை கண்டான். Now when he was standing in the accused there in the court, he saw to his wonder his friend of the young days. He had studied well and had become the advocate there. அவனை பார்த்த உடனே நண்பா தயவு செய்து என்னை காப்பாற்று என்று அவனை பார்த்து பணியோடு வேண்டிக் கொண்டான். When he saw him, immediately he requested, "Oh my friend, kindly save me." இவனை கண்டு அவனும் கூட மனதுருகினான். And on seeing him, he was also moved with compassion. அவனுடைய வழக்குக்காக அவன் வாதாடினான். Therefore he argued for his side. கடைசியாக அவனுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தான். Finally he got deliverance. விடுதலை பெற்ற அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு நண்பனுக்கு நன்றி செலுத்தி விட்டு திரும்பினான். And after getting acquitted, he was filled with gratitude. He thanked his friend and got away. என்றாலும் தன்னுடைய ஜீவியத்தை அவன் மாற்றிக் கொள்ளவில்லை. But he did not change his life. தொடர்ந்து அவனுடைய துன்மார்க்கமான வழிகளில் தான் நடந்து கொண்டிருந்தான். Continued in his wicked ways. சில வருஷங்கள் கடந்து சென்றது. Some years passed. இப்பொழுது அவன் ஒரு மனுஷனை கொலை செய்யக்கூடியதான ஒரு அட்டம் செய்யும் பொழுது மறுபடியுமாக பிடிக்கப்பட்டான். Now once again he was caught while attempting to murder a person. மறுபடியுமாக அவன் மேல் வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டான். Once again the case was registered against him and he was brought to the court. நீதிமன்றத்தில் அவன் வந்த பொழுது இப்பொழுது அவன் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் ஒரு காலத்தில் வழக்கறிஞராக இருந்த தன்னுடைய நண்பன் தன்னுடைய பதவி உயர்வு பெற்றுக் கொள்வது நீதிபதியாக உட்கார்ந்து இருக்கிறதை கண்டான். Now the friend who had earlier argued for him and got him acquitted, the advocate, has become the judge. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. And it was a great joy for him. என்னுடைய நண்பன் நீதிபதியா இருக்கிறான், ஆகவே எனக்கு பயம் இல்லை, இப்படி ஆகல நான் தப்பு விட்டுடுவான்னு நினைத்தான். He thought that yes, my friend is the judge,
Therefore, definitely he will save me. I need not fear anything, he thought. வழக்கு விசாரணை நடந்தது. And the trial went on. கடைசியாக தீர்ப்பு கூறப்பட்டது. Finally, the sentence was given. இவன் மேல் கொலை செய்வதற்குரிய எல்லா ஆதாரங்கள் இருந்தபடியினாலே அவனுடைய நண்பனாக இருந்த நீதிபதி அவன் மேல் மரண தண்டனை விதித்து தீர்ப்பு கூறினான். Because it was proved that he was guilty of attempting to murder, the judge pronounced the capital punishment upon him. Death sentence upon him. அதை கேட்டவுடன் அவனுக்கு அதிர்ச்சி அடைந்து விட்டான். Immediately this person got shocked. நண்பா என்னை கைவிட்டு விட்டாயே என்று அந்த குற்றவாளி கூண்டில் அவன் கதறினான். And from the accusing, as being accused, he cried out to the judge, "Oh my friend, you have forsaken me." அப்பொழுது நண்பன் அவனை பார்த்து சொன்னான், நான் உனக்கு அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. At that time, his friend told him, "I have not did any injustice to you." நீ முதல்ல குற்றவாளியாக வந்தாய், நான் அப்பொழுது வழக்கறிஞராக இருந்தேன், உனக்காக வழக்காடி நான் உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தேன். Earlier you were accused, I was an advocate, therefore I argued for you and got you acquitted. ஆனால் இப்பொழுது நான் வழக்காடுகிற இடத்துல இல்ல, நீதி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறேன். But I am now not in a place to argue for you, but to give judgment. நீயும் குற்றவாளியாக இருக்கிறாய். You are an accused. ஆகவே நான் படித்ததான அந்த நீதிக்கு நான் முதலாவது நான் அந்த படித்த அந்த சட்டத்திற்கு நான் உண்மையா இருக்க வேண்டும். Therefore I should be first faithful to the law which I have learned. என்னை நீதிபதியாக ஏற்படுத்தியிருக்கிறதான அரசாங்கத்துக்கு நான் உண்மையா இருக்க வேண்டும். And I should be faithful to the government which had appointed me as the judge. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை காண்கிற கடவுளுக்கு முன்பாக நான் உண்மையா இருக்க வேண்டும். Above all, I should be faithful to God who sees me. ஆகவே உனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை அதை தவிர வேறொன்றும் செய்ய எனக்கு முடியாது என்று சொல்லி அவன் எழுப்பி போய்விட்டான். Therefore he rose up saying that I cannot help than to give you that capital punishment or death sentence. Praise be to God. அவன் கொண்டு போய் அதன் பின்பு அவன் தண்டனை நிறைவேற்றப்பட்டது. Then the death sentence was fulfilled upon him. பிரியமானவர்களே, நாம் இந்த கூட்டத்தின் கடைசி வேளையில வந்திருக்கிறோம். Beloved, we have come to the end of the meeting. நான் ஏன் இந்த காரியத்தை சொன்னேன்? Why did I tell this? நாம் இந்த நாட்டில சத்தியத்தை கேட்டோம். We have been hearing the truth in this day. சத்தியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார். The Lord revealed lot of truths in this day. கர்த்தர் நம்ம மேல் வைத்த கிருபையினால் இரக்கத்தினால் இந்த சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தினார். By the grace and mercy he had upon us, he revealed these truths. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படினால் இந்த சத்தியங்களை நாம் கைக்கொண்டு ஜீவிக்கும்படியாக பிரயாசப்படும் பொழுது, therefore when we try to keep these truths and live according to அவர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். he is ready to help us. நம்முடைய இயேசு இப்பொழுது கிருபாசனத்திலே அவர் நம்முடைய வழக்கறிஞராக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். Now we know that Jesus Christ is our mediator, our intercessor, our advocate at the throne of grace. கிருபையின் காலம் சீக்கிரம் முடிவடைய போகிறது. The period of grace is going to come to an end. ஜீவியத்தில் எந்த குறைகள், தவறுகள், குற்றங்கள் வந்தாலும் அவர் நமக்காக பரிந்து பேசி அவர் நம்மை நீதிகரிப்பார். In our life, whatever the shortcoming, the problems, the mistakes come, he will argue for us and he will justify us. அவர் நமக்கு வரக்கூடிய தண்டனையிலிருந்து தப்புவிப்பார். He will make us escape from the punishment that may come upon us. நாம் சத்தியத்தை அறிந்த பின்பு நம்முடைய ஜீவியத்தை சரியாக சீர்படுத்திக் கொள்ள மனமற்றவர்களாக இருந்தால், but if we are not mindful to correct and reform our life after hearing the truth, கிருபாசனத்தில் இன்றைக்கு வீற்றிருக்கிற அதே இயேசு வெகு சீக்கிரத்தில் நியாயாசனத்தில் வீற்றிருக்கிறவராய் வெளிப்பட போகிறார். Jesus Christ, who is now seated upon the throne of grace, will be revealed sitting on the judgment throne. முழு உலகத்தையும் நியாயம் தீர்க்கிறவராக இன்றைக்கு வீற்றிருப்பார். On the day he will be judging the whole world. இன்றைக்கு நாம் கிருபாசன தண்டையில நெருங்கி வந்தா நமக்கு இரக்கம் உண்டு, நமக்கு மன்னிப்பு உண்டு. Today if we draw nigh unto the throne of grace, we will have mercy, we will have forgiveness. இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நாம் தவறிவிட்டு அவரை நியாயாசனத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால், if we lose getting this grace and forgiveness now and we have to meet him before the judgment throne, அன்றைக்கு அவரிடத்தில் நமக்கு இரக்கம் கிடைக்காது. on the day we will not be getting any mercy from him. நமக்கு அவரிடத்தில் மன்னிப்பு கிடைக்காது. on the day we will not get any forgiveness from him. அவர் நம்மை நியாயம் தீர்க்கிறவராக மாத்திரம்தான் நமக்காக கிரியை செய்வார். He can work as our judge, judging us. அப்படினால நாம் நம்முடைய ஆண்டவரை கிருபாசனத்தில் வீற்றிருக்கிறதான அந்த பரிந்து பேசுகிற நம்முடைய ஆண்டவரை இந்த நேரத்தில் நாம் அண்டிக் கொள்வோம் என்றால், நியாயாசனத்தில் வீற்றிருக்கிறவரை சந்திக்க வரைக்கும் நம்முடைய ஜீவியத்தை அவர் தப்புவிப்பார். Therefore, if we draw near unto our Lord, who is seated on the throne of grace, interceding for us, he will escape us, rescue us, not to go before the judgment. இந்த நாட்டில் நாம் கேட்ட சத்தியங்கள் நம்மை நியாயம் தீர்க்காதபடி, உங்களை இவனை நியாயம் தீர்க்காதபடி, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, சகாயத்தை பெற்றுக்கொள்ள நமக்காக பரிந்து பேச ஆயத்தமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் இந்த வேளையில் வருவோமாக. Let us come to Lord Jesus Christ so that the truths which we heard in these days may not judge us, that we may receive the help and succor in these days from Jesus நம்முடைய Christ. ஜீவியத்தில் பல குறைவுகள் இருக்கலாம், நமக்காக அவர் பரிந்து பேசுவார், நம்மை நீதிகரிப்பார். There may be many shortcomings in our life, but he will intercede for us, he will be our advocate. இந்த நல்ல சாக்கியத்தை நாம் தவற விட்டு விட்டால், if we lose this good opportunity,
நாம் நியாயாசனத்தில் அவரை சந்திக்க வேண்டியிருக்கும். We will have to face him in the judgment seat. நியாயாசனத்தில் அவரை சந்திக்க வேண்டும் என்பது நம்ம ஒருவரை பற்றி அவர் விரும்புறதில்லை. But the Lord never decides that we should visit him only before the judgment seat. கிருபாசனத்தில் இருக்கிற அவரை சந்தித்து கிருபை பெற்றுக்கொண்டு நாம் அறிந்த சத்தியத்தை கைக்கொண்டு நாம் அவரை நம்முடைய ராஜாவாய் சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். When he is seated on the throne of grace, we should visit him and get the grace from him and make him our own king and Lord. இந்த வேளையிலும் கிருபாசனத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராக வீற்றிருக்கிறதான அவரிடத்தில் யாரெல்லாம் வர ஆயத்தமா இருக்கிறோம்? Who all are ready to come to him who is seated on the throne of grace. தைரியமாய் கிருபாசன தண்டையில வாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். Draw boldly unto the throne of grace, he says. கிருபாசன தண்டையில வர வாஞ்சிக்கிறவர்கள் தீர்மானிக்கிறவர்கள் எல்லாரும் தயவு செய்து எழும்பி நிற்போமாக. The people who want to come near unto the throne of grace, kindly stand up. நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் முன்னே நெருங்கி வாருங்கள். You can come near before the presence of God. இந்த கூட்டத்தின் முடிவிலே நமக்காக பரிந்து பேசுகிறவராக, நம்மை நீதிகரிக்கிறவராக, நமக்கு உதவி செய்கிறவராக அவர் நமக்காக காத்திருக்கிறார். At the end of the meeting, he is interceding for our sake. He is advocating on our side. நாம் எல்லாரும் முன்னால் நெருங்கி வருவோமா? Let us all draw nigh to the near unto the கிருபையை இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். We are going to receive his mercy and grace. அவர் இனி வருகிற நாட்களில் நமக்காக பரிந்து பேசி நம்முடைய குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நீதிகரிக்க போகிறார். In the coming days, he is going to forgive all our shortcomings. He is making to make good all our lacking. வெளியே இருக்கிறவர்களும் கூட உள்ளே வரலாம். Even the people standing outside may come in. உங்களுக்கும் அவர் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொடுக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். He has come to give you the forgiveness and நீங்கள் அவரிடத்தில் நெருங்கி வாருங்கள். you come near unto him. தைரியமாய் கிருபாசன தண்டையில நெருங்கி You வாருங்கள். can boldly draw nigh unto இந்த him. கூட்டத்தின் முடிவில் நீங்கள் ஒரு விசேஷித்த கிருபை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். At the end of this meeting, you are going to get a special இந்த grace. கன்வென்ஷனுடைய கடைசி நாளில் கர்த்தர் உங்களுடைய ஒரு விசேஷமான கிருபையோடு உங்களை அனுப்ப போகிறார். In the last day of the convention, the Lord is going to send you back with a special type இந்த of grace. கிருபை கர்த்தருடைய வசனத்திற்கும் சத்தியத்திற்கும் கீழ்ப்படிய உங்களுக்கு உதவி செய்யும். This grace will help you to obey the truth and the word of God. இந்த கிருபை உங்களுக்கு அவசியப்படும் பொழுதெல்லாம் அவரிடத்தில் தைரியமாய் கடந்து வர உங்களுக்கு உதவி செய்யும். Whenever you falter, this grace will help you to draw boldly unto him. இந்த கிருபை உங்களுடைய ஜீவியத்தில் காணப்படுகிற எல்லா பாவங்களையும் மேற்கொள்ள உங்களுக்கு உதவி செய்யும். This grace will help you to overcome all the sins seen in your life. கிருபையின் பூரணராக நம்முடைய இயேசு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். Christ has come in our midst as the perfect. யாரெல்லாம் அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? Whomsoever want to receive his grace. யாரெல்லாம் அந்த கிருபாசனத்தில் அவருடைய கிருபையும் அவருடைய சகாயத்தையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you want to receive the grace and the succor from the throne of grace? உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த கடைசி வேளையில திறவுங்க. In the last minute, open your heart to the Lord Jesus. கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, கர்த்தாவே நான் சத்தியத்தை கேட்டேன், அதன்படி ஜீவிக்க விரும்புகிறேன். Say unto the Lord, oh Lord, I heard the truth, I want to live according to that. அதற்கேற்ற பலன் எனக்கு இல்ல. I don't have the strength to live according to that. திராணி எனக்கு இல்ல. I don't have the ability to live. அதற்கேற்ற விசுவாசம் எனக்கு இல்ல. I don't have the faith for that. ஆகவே நான் அந்த அந்த பெற்றுக்கொள்ள உம்மிடத்தில் நான் இப்பொழுது வருகிறேன். Therefore, I come unto you to receive that. நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? Let us lift up our hands and cry out unto the Lord. கிருபாசன தண்டையில நெருங்கி வாருங்கள். Let us boldly draw nigh unto the throne of grace. விசுவாச கண்களை திறந்து கிருபாசனத்தில் வீற்றிருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். Open your eyes of faith and see Jesus Christ seated on the throne of grace. ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று கேளுங்க. Oh Lord, give me grace, you ask. ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்யும் என்று கேளுங்க. Oh Lord, help me, succor me, you ask. இந்த வேளையில் அவர் நமக்கு கிருபை தர விரும்புகிறார். The Lord wants to give you grace now. இந்த வேளையில் அவர் நமக்கு சகாயம் செய்ய விரும்புகிறார். The Lord wants to succor you now. இந்த நாட்டில் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்க போகிறார். The Lord is going to be our interceder. நம்முடைய குறைவுகளுக்காக பரிந்து பேசி நம்மை நீதிகரிக்க போகிறார். And the Lord is going to intercede for our sake, our shortcoming. அவர் நம்மை நீதிகரிக்கும் பொழுது ஒருவர் நம்மை குற்றப்படுத்த முடியாது. When he justifies us, nobody can accuse us. எந்த பிசாசு நம்மை குற்றப்படுத்த முடியாது. No evil spirit can accuse us. எந்த சத்துரு நம்மை குற்றப்படுத்த முடியாது. Adversary can accuse us. தேவனால் நீதிகரிக்கப்படுகிறவர்களை யாரும் குற்றப்படுத்த முடியாது. The people justified by God can never be accused. அப்படிப்பட்டதான சகாயத்தை கிருபை இந்த நேரத்தில் அவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். Now he is giving the succor and grace for that. நீங்கள் நிறைவாய் உள்ள கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. He can boldly receive the grace from வேளையில் அவர் கிருபை ஆவியை நமக்கு தர விரும்புகிறார். He wants to give us the spirit of grace. நாம் எல்லாரும் அந்த கிருபை ஆவியை பெற்றுக்கொள்வோமாக. Now let us receive the spirit of grace. அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. Receive the anointing now. இந்த கூட்டத்தை விட்டு முடிந்து திரும்பி செல்லும்போது நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோமாக. When you go back from this meeting, let us go with the hope. நிச்சயத்தோடு நாம் கடந்து செல்வோமாக. Let us go with the assurance. கிருபாசன தண்டையில் வந்திருக்கிற நம்மை முற்றிலுமாய் அந்த இயேசுவின் கரங்களில் ஒப்புக் கொடுப்போமாக. We have come to the throne of grace. Let us surrender ourselves in the hand of Jesus. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், Apostle Paul says, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். I know whom I have believed in. நான் என்னை அவரிடத்தில் ஒப்புக் I கொடுத்திருக்கிறேன். have committed myself unto him. அவர் அந்த நாள் வரையிலும் அதை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். Assured that he is able to keep me unto that day. ஆமென். அவர் நமக்கு கிருபை சகாயம் செய்கிறவர் மாத்திரமல்ல, He is not only succoring us and helping இந்த us. வேளையிலே நமக்காக பரிந்து பேசி
நேசிக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்றால், now we will surrender ourselves unto Jesus who is in us. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை பாதுகாப்பார். He is able to keep us under all circumstances. எல்லா தீமையான வல்லமைகளுக்கு அவர் நம்மை தப்புவிப்பார். He will rescue us from all evil powers. எல்லா சத்துருவின் வஞ்சனைகளுக்கு அவர் நம்மை தப்புவிப்பார். He will rescue us from all the deceptions. அவர் நம்மை மாசற்றவர்களாய் மாற்றுவார். He will make us blameless. அவர் நம்மை மகிழ்ச்சியோடு அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நிறுத்துவார். He will make us stand before His glorious presence with joy. நாம் எல்லாரும் நம்மை ஒப்புக் கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் தீர்மானம் செய்வோமாக. Let's all surrender ourselves and make a determination. உண்மையாய் நாம் அவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து தீர்மானம் செய்வோம் என்றால், If we make a determination, surrender அவர் நம்மை எல்லாரும் இந்த வேலையில பொறுப்பெடுத்துக் கொள்வார். He will take care of every one of us. ஒருவேளை நம்மை பெற்றோர் நம்மை பொறுப்பெடுக்காமல் இருக்கலாம். Our parents may forsake us. நம்முடைய சகோதரர்கள் ஒருவேளை நம்மை விட்டுவிடலாம். Our brothers may forsake us. ஒருவேளை ஊழியர்களும் கூட நம்மை புறக்கணிக்கலாம். Servants of God may reject us. நம்முடைய இயேசு நம்மில் ஆரம்பித்த நல்ல வேலையை நிறைவேற்றி தீரும் வரையில் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். But the Lord Jesus Christ still He performs the good work which He has begun in us. He will never leave us nor forsake us. இந்த வேளையில் அந்த இயேசுவின் கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோமாக. Now let us surrender ourselves in the hand of Jesus and cry out. அவர் அவருடைய கிருபையின் ஆவியை நம்மில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். Pouring out the Spirit of grace. யாரெல்லாம் அவரிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். Surrendering themselves, He is taking care of them. நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. Let us cry out unto Jesus. அவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. Surrender ourselves in the hand of Jesus. ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கு நாம் திரும்பி செல்லலாம். Let us return with ஒரு assurance. நிச்சயத்தோடு திரும்பி செல்லலாம். We can return with confidence. ஒரு சந்தோஷத்தோடு திரும்பி செல்லலாம். We can return with joy. ஒரு பெரிய கலிவுறுதலோடு நாம் திரும்பி செல்லலாம். Great rejoicing we can come.